ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம டேக்கு தான் ஒன் ஷாட்டு. அது நம்ம சப்ஸ்கிரைபர் தங்க ஷேட் எண்டிங் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. எனக்குமே சேட் எண்டிங் போகணும் ரொம்ப ஆசை. எல்லாம் குட் எண்டிங்காக இருந்தால் சேட் எண்டிங்கும் பார்க்கணும்ல. அப்புறம் வார்னிங் சொல்லிடுறேன், இந்த ஒன் ஷாட்டை கேட்டுட்டு டே பையா சேர் எனக்கு கழுவி ஊற்றக்கூடாது. இது ஸ்டோரிக்கு தேவை, அதனால். அப்புறம் ஒன்று, இதுக்கு போனஸ் பார்ட் போடுங்க, ஸ்வீட் எண்டிங் கொடுங்க, அதுவும் கேட்கக்கூடாது. கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறேன், இது சேட் எண்டிங் தான். சேட் எண்டிங் பிடிச்சவங்க கண்டினியூ பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்கடா, வேறு ஏதாவது பார்த்துக்கோங்க. என்னை கமெண்டில் கழுவிலாம் ஊற்றப்படாது, ஓகேவா? ரொம்ப நேரமாக பில்டப்பாக கொடுக்குறியே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம ஸ்டோரிக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இந்த ஒன் ஷாட்டோட நேம் டெஸ்டினி. வாங்க நம்ம டெஸ்டினி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் அப்படியே வீல் சேரில் உட்காந்துட்டு அப்படியே வெளியில் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சேடாக, பிகாஸ் நீங்கள் பெரிய மில்லியனர். பட் உங்கள் அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அந்த செய்தி கேட்டு தான் உங்கள் கால் ரெண்டும் வராமல் போயிடுச்சு. அப்படியே நீங்கள் வீல் சேரில் உட்காந்து தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கணுங்கிற ஆசையே இல்லை. பிகாஸ் வாழ்நாள் நிறையா இருந்தால் தானே நடக்கணுங்கிற ஆசையே வரும். ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா உங்களுக்கு கால் அப்படி ஆனதுக்கப்புறம் தான் டெஸ்ட்லாம் பண்ணமோ தெரியுது பிரெயின் டியூமர் இருக்குது அப்படின்னு. இன்னும் 6 மாதமோ 3 மாதமோ இறந்துடுவீங்க அப்படின்னு. உங்களுக்கு இருக்கிற பணத்துக்கு நிறையா ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் யாருக்காக உயிர் வாழணும்? நான் இதுக்கப்புறம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மனநிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு அன்பான அப்படின்லாம் சொல்ல முடியாது, பணத்தை ஆசை பிடிச்ச ஒரு அத்தை இருக்காங்க. இது வேறு யாரும் இல்லை, நம்ம தயாங்கோட அம்மா தான். உங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்தே உங்களை ரொம்ப நல்லது சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க. அப்போல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது யாருமே கிட்ட வந்திருக்க மாட்டாங்க. உங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொத்தெல்லாம் சேர்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் உங்கள் அத்தையும் சொத்துக்காக வந்திருப்பாங்க. இருந்தாலும் அவங்க தங்கச்சிங்கிறதுக்காக நிறையவே கொடுத்துட்டாரு. இறந்து போகிற டைமில் யாரையும் நம்பாதம்மா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிவிட்டு, நீ தான் உன்னை பார்த்துக்கணும் அப்படின்லாம் உங்களுக்கு தைரியம் சொல்லி தான் இருந்திருப்பார். நீங்களும் நல்லா தைரியமான பொண்ணு தான். பட் இந்த மாதிரிலாம் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஏன் உயிர் வாழணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் சொத்தெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அப்படியே உட்காந்து வெளியில் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா சொந்தங்கள் பூரா சொத்துக்காக பின்னாடி சுற்றுறாங்க அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுது. அதே சேம் டைம் உங்கள் அத்தை அவங்க பையன்கிட்ட, அதாவது நம்ம தயாங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும், இங்கே பாருடா, எனக்கு தெரியும் உனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, பட் சொத்து நிறையா இருக்கே, ஏன் நாம தான் போகணும்? அவளே சாக போகிறலாம். அப்போ அந்த சொத்து ஏன் நாம தான் அனாதாசிரமத்துக்கு போகணும்? நமக்கு உரிமை இருக்குது. எங்கள் அண்ணன் எல்லா சொத்தையும் அவனே அமுக்கிக்கிடலான்னு பார்க்குறான். அதான் அவன் பொண்ணுக்கிட்ட எழுதி வச்சு போனான். கடவுள் சும்மா இருப்பாரா? பார்த்தியா எப்படி இது பண்ணியிருக்காருன்னு. நம்ம போய் எப்படியாவது அவன் மனசை மாற்றி எழுதி வாங்கணும். அத்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படின்னு லூனா வரா. கேட்டுட்டு தான் இருந்தியா? விட்டு கேட்குற பழக்கம் போகாத அப்படின்னு மண்டையில் கொட்டி அவங்க, அதாவது அவங்களோட நாத்தனார் பொண்ணு, அதாவது தயாங்க அப்பாவோட தங்கச்சி பொண்ணு தான் இந்த லூனா. ஸோ அவங்க 2 பேர் தான் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தயாங்கிட்ட, மாமா நம்மளும் போகலாம் அப்படிங்கிறா. என்னடி அவங்க தான் புரியாமல் பேசிகிட்டு இருக்கா? அவங்க சொல்கிறது ஒன்று புரியல. அங்கே போய் அந்த நொண்டி பொண்ணை நான் லவ் பண்ணணுமா, அப்போ தான் சொத்தில் எழுதி வைப்பலாம். அது மட்டும் இல்லை, தேவைன்னா கல்யாணம் கூட பண்ணிக்கோங்கிறாங்க. என்னாலாம் முடியாது. நான்லாம் 1 மணி நேரத்துக்கு ஒருத்தின்னு ஜாலியாக சுற்றிட்டு இருக்குவேன். நமக்கு பப்பு பார்ட்டின்னு சுற்ற தான் பிடிக்கும். இந்த மாதிரி தீவெல்லாம் ஏம்மா இருக்கிற சொத்து பத்ததா? ஏற்கனவே மாமா எழுதி கொடுத்தது தானே இது, இன்னும் ஏன்டா என் அண்ணன் சொத்து தானே, அது எனக்கு ஆசை இது இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு அவனுக்கு இப்போ லூனாவோ மனசை, மாமா நம்ம கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருக்கவா நாம்மா, என்ன அப்படி சொல்லுங்க? இங்கே பாருடி, என் அம்மாவுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிட்டேன், சும்மா ஏன்டி செல்ல பண்ணுறீங்க அப்படிங்கிறான். என்ன மாமா ப்ளீஸ் மாமா, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அங்கே போய் இன்னொருத்தியா, அதுவும் அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறான். ஏன் மாமா? அவங்க அப்பா பெரிய பணக்காரன்னு ஒவ்வொரு சீன் போடுவாள், எனக்கெல்லாம் பிடிக்காது. இப்போ போய் அவள் காலில் விழுக்கணுமா? எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நோ மாம் அப்படிங்கிறான். அப்புறம் அவங்க அம்மா அப்படி இப்படி பேசி அவன் மண்டைய கழுவ. இப்போ என்ன? சரி ஓகே, எனக்கு அவ்வளோவா நடிக்க வராது, ரொம்ப ஓவராக பண்ணால் நான் டென்ஷன் ஆகி வந்துடுவேன். இல்லைடா நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியாக மட்டும் இரு. சரி மாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மொத்தமாக அப்படியே குடும்பமாக அங்கே இறங்குறாங்க. தயாங்க அவங்க அம்மா அவங்க கூட ஒட்டுணி மாதிரி லூனாவும் வந்துடுறா. ஸோ அவங்க வரதா ஆல்ரெடி உங்களுக்கு கால் பண்ணி சொல்ல, நீங்களோ தனிமையில் இருக்கிறவங்களுக்கு அத்தைக்கு இப்போயாச்சும் நம்மளை தெரிஞ்சது அப்படின்னு நினைக்கிறீங்க. அத்தை வரதா ரொம்ப எதிர்பார்ப்போட வழியில் வாசலில் அப்படியே வீல் சேரோட நிற்க இறங்குனதுமே தயாங்க அவங்கள பார்த்து முடிஞ்சு சொல்லிக்கிறான். பட் அவங்களுக்கே தெரியாமல் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு, இந்த நோண்டியதானா அப்படிங்கிறான். ஆமாடா, பட்
அப்படின்னு அப்படியே பார்க்குறான். நீங்கள் அப்படியே செதுக்கி வச்ச சிலையாட்டம் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அப்படியே மூஞ்சிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்கள் கேர்ள் ஹேரு, ஃபேஸு, கண் அப்படின்னு அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தவன் டக்குன்னு உங்கள் இடுப்பு கீழே அப்படியே கால் வராமல் நீங்கள் வீல் சேரை பார்த்துட்டு மூஞ்சி சொல்லிச்சுட்டு அப்படியே அவங்களுக்கு தெரியாத மாதிரி இதை மறைச்சிக்கிட்டு ஹாய் அப்படிங்கிறான். ஹாய் அப்படி நீங்கள் அப்படியே திணற அவங்களோ மாமா வேணுமா உனக்கு அவன் மாமா வேணும் அப்படிங்கிறாங்க. தேங்க் மாமா அப்படிங்கிறீங்க. எப்படி இருக்க? ஏதோ வாழ்நாள் எண்ணிட்டுருக்க ரப்பீஸ் அப்படின்ட்டு அவனும் செம்ம கடுப்பாகிறான். அப்படியே நீங்கள் அவன் கையை பிடிக்க ஒரு நிமிஷம் அவன் ஷாக் ஆகிட்டு அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். இல்லை என்னால் எழுந்திருக்க முடியாது அதான் சாரி அப்படிங்கிறீங்க. என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இல்லை அது ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரீங்க அதான் உட்காந்துட்டு இன்வைட் பண்ணால் சரியாக இருக்காது அதான் எழுந்திருக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஹேய் உன்னால் தான் முடியல எதுக்கு பரவாயில்ல உட்கார் அப்படின்னு அப்படியே அவன் இவ வேறு இம்சை அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு அப்படியே அவங்க அம்மாவை மறைக்கிற மாதிரி பார்க்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடாங்கிற மாதிரி அவங்களும் அப்படியே உங்களை மடி அப்படின்னு சொல்லிட்டு எப்போம்மா உனக்கு எப்படி ஆச்சு சின்ன பிள்ளைல நான் நல்லா தானடா நடந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அது வந்து அத்தை அப்பா அம்மா இறந்த நியூஸ் கேட்டு தான் திடீர்னு சடனாக அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க. தயங்கோ பரவாயில்ல வசதிக்கு இல்லாட்டி வசதிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பொறுத்த வரைக்கும் என்னடா காலுக்கு கீழே செயல்படல திடீர்னு ஏதாவது மேலே நம்ம பாயிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் வேலைக்கு ஆகாது போல் அப்படின்னு நினச்சிருப்பான். பட் இப்போது திடீர்னு தான் அப்படி ஆச்சு அப்படிங்கும் அப்போ உணர்ச்சிலாம் இருக்குது அப்படின்னு அதுவும் நீங்கள் காலை எந்திரிச்சு அவன் கையை பிடிச்சி காலை ஒன்று ட்ரை பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் பார்த்ததும் அப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறான். அவனும் உங்களை அப்படியே அணுவாக ஆராய்கிறதுக்கு காரணமே அவனோட இதெல்லாம் பெண்கள்னாலே செக்ஸ் டாய் அதெல்லாம் தான் அவனோட மைண்ட் செட்டு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களையும் செம்மையாக இருக்கா இவ்வளோ உயிர் போகிறதுக்குள்ளே இவ்வளோ ஒரு டைமாக டேஸ்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க. லூனாவோ மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்படின்னு பார்க்குறான். என்ன அவளை ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இதுக்கு தான் வரமாட்டேன் சும்மா அவளை சும்மா பார்க்கக்கூட கூடாதா அப்படிங்கிறான். இல்லை ஒரு மாதிரி இருந்துச்சு பார்வாதான் இங்கே பார் அவளே எத்தனை நாள் இருப்பான்னு தெரில சும்மா அவள் கூட போய் போட்டுட்டு இங்கே பார் அவளை நம்ம நல்லபடியாக சொற்குலோக்கு அனுப்பி வச்சுட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிறான். பொங்க மாமா அப்படின்னு அவசினுங்க சரிவா அப்படின்னு அப்படியே உள்ளே போகிறாங்க எல்லோரும். உங்கள் அத்தைக்கிட்ட நீங்கள் பழங்காலத்துக்கு அந்த மாதிரி கண்டதையும் பேசிகிட்டு இருக்கா அவங்களும். அப்போ இப்போ மண்டையை போடுறது சொத்தை எப்போ ஆட்டையை போடுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இருந்தாலும் உங்ககிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறாங்க. நீங்களும் அவங்க வந்துட்டாங்களேங்கிறதுக்காக உபசரித்தாலும் மனசுக்குள்ளே நமக்கடி யாரும் இல்லை நினச்சோம். கடைசி நேரத்தில் அத்தையாவது இருக்காங்களே எல்லா சொத்துக்காக உள்ளவங்க யாருமே வந்து நம்மளை பாசத்தோடு பார்த்துக்கல. ஆனால் அத்தை அப்படி இல்லை வந்ததுலேருந்து பாசமாக இருக்காங்க. பிகாஸ் அந்தளவுக்கு அவங்க உங்களை கவனிச்சுக்கிறாங்க. விழுந்து காலை தொடச்சி விடுறது என்ன அவங்க சாப்பாடு கொடுக்குறது என்ன செஞ்சுட்டு வெளியில் வந்து அவங்க இந்த நொண்டிக்கு எவ்வளோ செய்ய வேண்டியதாக இருக்குது இது வேறு மண்டையை போடுறேன்னு சொல்லிச்சு இப்போதைக்கு போடாது போல் என்னடா இது எனக்கே எரிச்சலாக வருது அப்படிங்கிற மாதிரி தேங்கிட்ட சொல்ல தயங்கோ நீங்கள் எதுக்கு இதெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க வேலைக்கு ஆள் வச்சா வேலைக்கெல்லாம் ஆள் வச்சு செஞ்சால் சொத்துக்காக தான் நம்மளும் வந்துருக்கணும் கண்டுபிடிச்சிட மாட்டாளா இப்படி ஒன்று இருக்கா இதெல்லாம் சொல்லப்போனால் நீ தான் செய்யணும். எது நானா அப்படிங்கிறான். வேற நானா நீ தாண்டா செய்யணும் இப்போல்லாம் செஞ்சுதான் மனசில் இடம் பிடிக்கணும் அப்போ தான் சொத்து கிடைக்கும். மோம் ப்ளீஸ்டா அப்படின்னு கெஞ்ச சரி அப்படின்ட்டு இப்போ அவங்களுக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரான். ஐயோ மாமா நீங்கள் ஏன் இல்லை பரவாயில்ல நான் தானே சாப்பாடு கொடுக்கலாம் தப்பு இல்லை அப்படிங்கிறான். இல்லை வேலைக்கு ஆள் இருக்காங்க எத்தனை பேர் இருந்தாண்ணா நம்ம இருந்து கொடுக்குற மாதிரி வருமா அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து உனக்கு ஏன் கையால் சாப்பிட எதுவும் ஒரு மாதிரி இருக்கா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லை மாமா அப்புறம் என்ன அப்படின்ட்டு அவனே சாப்பாடை எடுத்து ஊட்டி விட வரான். நீங்கள் ஆச்சரியமாக நிமிஷம் பார்க்குறீங்க. அவனும் நான் என் நேரம் எங்கள் அம்மா லூஸால் வந்தது. ஐயோ இவ வேறு நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறா ஓவராக நடிக்கிறோமோ அப்படின்ட்டு அவன் சாரி ஏதோ தோணுச்சு அதான் அப்படியே என் கண்ணில் டீஸ் வர எதுக்கு அழுகுற பிடிக்கலன்னா சொல்லு செய்யலை அதுக்கே அழுகுற. ஐயோ அதில் எல்லாம் அம்மா ஞாபகம் வந்துடுச்சு. அப்பா அம்மா இப்படி தான் எனக்கு ஊட்டி விடுவாங்க இப்போ அவங்க இல்லை அதான் அப்படின்ட்டு நீங்கள் அவன் கையை பிடிச்சி அப்படியே அழ உங்கள் டியர்ஸ் அவன் கையில் விழுக அவனுக்கு ஒரு மாதிரி அருகருப்பாக இருக்கு. ஐயோ இவ வேறு அப்படின்ட்டு அவன் அப்படியே நீங்கள் நிமிரும் போது ஐயோ இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா அதான் நான் அம்மாலாம் இருக்கோம்ல உன்னை நல்லா பார்த்துக்குவோம். இத்தனை நாள் ஏதோ அம்மாக்கும் மாமாக்கும் சண்டை அதனால் அந்த பக்கம் வர முடியாமல் போயிடுச்சு. மற்றபடி உன் மேலே பாசம் இல்லாமலாம் இல்லை பாரு இது மாதிரிலாம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது. உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அம்மா எவ்வளோ துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? தெரியுது அத்தை என்ன விழுந்து கவனிக்கும் போதே
நினச்சேன். அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. அப்பா இறந்து தெரியாதனால தானே இத்தனை நாள் இருந்துட்டாங்க. அது அத்தைக்கு ப்ராப்பராக சொல்லாமல் இருந்ததும் ஏன் தப்பு தான். சாரி மாமா, எனக்கும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, அதான் அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் நினச்சிருக்கிறது உங்கள் அப்பா அம்மா இறந்தது தெரியல, அதனால தான் லேட்டாக வந்திருக்காங்கன்னு. பட் அவங்களுக்கு தெரிஞ்சும் இவ்வளோ நாள் கண்டுக்கல. இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் என்ன இருந்தாலும் அண்ணனுக்கு நிறைய சொத்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாக போகிறீங்கிற நியூஸ் தெரிஞ்சிருந்தா அப்போனா ஆள் இல்லாத சொத்தை நம்ம ஆட்டையை போட்டுடணும் அப்படின்னு கிளம்பி வந்துட்டாங்க. நீங்களோ அவனுக்கு அப்படியே ஊட்டி விட ஒரு கையை எடுத்து அப்படியே நீட்டு அவனும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு அப்புறமா வாங்கிக்கிறான். என்ன நினச்சானோ சாப்பாடு வாங்கினவன் என்ன இவன் நம்மளை குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறா அப்படின்னு நினச்சிட்டு சரி இப்போதைக்கு வேறு வழி இல்லை, அமைதியாக இது என்ன பண்ணாலும் செஞ்சு நம்மளும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அவன் அமைதியாகிடான். ஸோ 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்றான். அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. தயங்கோ உனக்கு ஆச்சரியப்பது என்னடா நான் இங்கே இருக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை உனக்கு ரெஸ்ட் ரூம்லாம் போவ ஆள் வேணும்ல, நீ தனியாக சிரமப்படுவ, ஸோ நான் ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது? ஐயோ அதெல்லாம் வேணாமாம்மா, நானே நான் பண்ணக்கூடாதா? இல்லை உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு என்ன இதில் சிரமம் இருக்குது? உனக்கு செய்கிறத நான் பாக்கியமாக நினைக்கிறேன். என்னடி அப்படி பார்க்குற அப்படின்னு கிட்ட வரான். மாமா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஹீரா, ஐ லவ் யூ. மாமா உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன், உனக்கு இந்த வியாதி அதானே, அதெல்லாம் எவ்வளோ செலவானாலும் உனக்கு நான் சரி பண்ணிடுவேன், நீ ஒன்று மட்டும் சொல்லு அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு எனக்கு வாழணும்னு ஆசையே இல்லை மாமா, இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறான். அவனுக்கு இதெல்லாம் சும்மா அவங்கக்கிட்ட சொல்லணுமேன்னு சொல்லிட்டு இருக்கான், பிகாஸ் நடித்து கொட்டணுமே. அதனால் நீங்களோ இல்லை மாமா அது அத்தை, அதில் அத்தை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைனா எனக்கு ஓகே அப்படின்னு ஒன்று சொல்லிடுறீங்க. அவனும் அப்பாடா எங்கே நோன்னு சொல்லிடுவாள்னு பார்த்தேன், பரவாயில்ல அதுக்குள்ளே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எப்படா நைட் ஆகும் அவங்கக்கிட்ட பாயலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடியாக இருக்கான். ஸோ எல்லாமே உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்கிறான். வெளியிலலாம் கூட்டிகிட்டு போகிறான் அப்படி வீல் சேர் வச்சு. நீங்கள் அவனோட இருக்கும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்குமே தயாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் தயாங்க மாமா மாமான்னு அவன் பின்னாடியே இருக்கீங்க. பட் லூனாவோ இதை தூரத்தை பார்த்து நெட்டிப்பின்னாலும் இதுங்க இப்போ ஒன்றா நிற்கிறத பார்த்தா கடுப்பாகுதே. நமக்கு வேறு இங்கே வந்ததுனால யார்கிட்டையும் பேசவும் முடியல. இவனையாவது கூப்பிட்டு ஜாலியாக இருக்கலாம் பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. தயாங் இங்கேயே இருக்கானே அப்படின்னு அவளோ அப்படியே ரூம்குள்ளே குட்டி போட போனியா தயாங்கே பார்த்துட்டு நிற்கிறா. தயாங்கி பாவம் யதார்த்தமாக பார்த்தவன் அவளை அப்படியே பார்க்குறான். அவள் அப்படியே கண்ணடிக்க இவ வேறு அட்டெம்ப்ட் பண்ணுறாள், இவ வேறு கூட இருக்கா, இப்போ எப்படி இவளை ஏமாற்றிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இரு, என் மொபைல் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வரான். நீங்களோ அது போனதே தெரியாமல் நீங்கள் சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்து டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம், பேசாமல் இப்படி வந்து இயற்கையை ரசிச்சிருக்கலாம், இவ்வளோ நல்லா இருக்குது, மாமா நமக்காக என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அங்கே இப்போ தயங்கோட அம்மா என்னம்மா தனியாக பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு வராங்க. இல்லை மாமா தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தார், சும்மா நேச்சரை பார்க்கலான்னு, மாமா ஃபோனை உள்ளே வச்சுட்டு வந்துட்டாரு எடுக்க போயிட்டார் அப்படின்னு சொல்ல இப்போ தான் அவங்க இவன் எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. கரெக்டாக 2 பேரும் என்ன பால்கனியில் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அச்சோ அவள் கூட போய் ஜல்சா பண்ண போயிட்டானா, இவளை இப்படி விட்டுட்டு இவக்கு எது திரும்பி பார்த்தா என்னதுக்காகாது அப்படின்னு அவங்களும் நீங்கள் திரும்பி பார்க்காத மாதிரி வீல் சேரை வந்து மறைச்ச மாதிரி நின்றுக்கிறாங்க. நீங்கள் யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கா, அவங்களோ அப்படின்னு உங்களுக்கு பதில் சொல்லிட்டு திரும்பி தயாங்க போடுவாங்கன்னு பார்த்துட்ருக்க. அங்கே அவன் வர்ற மாதிரியே தெரில. ஐயோ டைம் வேறு ஆகுது. அத்தை மாமா ஃபோன் எடுக்கிறேன்னு உள்ளே போனார், இன்னும் காணோம். அது ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது பேசுவாம்மா, அவங்கக்கிட்டலாம் பேச ஆரம்பித்தா மணிக்கணக்காக பேசுவாம்மா, நீ அவனை விடு அப்படின்னு சொல்லி அவங்க பேச்சை மாற்றி அப்படியே சமாளிச்சிடாங்க. அவனும் ஈவினிங் டைம் தான் கீழே இறங்கி வரான். நீங்கள் ஹாலில் இருக்க ஐயோ இவ வேறு இங்கேயே உட்காந்துட்ருக்காளே, எப்போ அப்படி வெளியே போகிறது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து என்ன பண்ணுற மாமா என்ன இவ்வளோ நேரமாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுவீங்க, அப்பா இப்படிலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படிங்கிறீங்க. ஏன்டி உனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா நிஜமாவா? ஆமாம் மாமா, பேசி பழகிற அளவுக்கு எனக்கு யாருமே பழக்கம் இல்லை, நான் சைலண்ட் டைப் அப்படியே இருந்து பழகிட்டேன். சரி அப்படின்ட்டு நான் வெளியே போய்ட்டு வரேன். மாமா எங்கே அப்படிங்கிறீங்க? அது ஒரு ஃப்ரெண்டு பார்க்க கொஞ்சம் எமர்ஜென்சி, போயிட்டு வந்துடுவேன். சரி மாமா அப்படின்னு சொல்லிடுறீங்க. நைட்டு டின்னர் முடிச்சுட்டு நீங்கள் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனை ஆளையே காணோம். என்ன அந்த மாமாவை ஆளையே காணோம் அப்படின்னு நினச்சிருக்க. இப்போது அப்படி தள்ளாடிட்டு வந்து கதவை டமான்னு திறந்துட்டு உள்ளே வரோம். நீங்கள் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு
மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த பழக்கம்லாம் இருக்கா? ஐயோ, இதெல்லாம் இருக்கக்கூடாதா? தூங்கிருப்பான்னு நினச்சா முழிச்சிட்டு இருக்காளே, இதுக்கு தான் அவனுங்க கிட்ட வேணாண்ட ஊற்றி விட்டானுங்க. இப்போ என்ன சமாளிக்கிறது? ஆ அது எனக்கு இந்த பழக்கம்லாம் இல்லைம்மா. உன்னை பார்த்ததுக்கப்புறம் மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, அதான் அப்படிங்கிறான். ஏமாம்மா? இல்லைடா, இப்படி ஒரு அழகான பொண்ணு நடக்க முடியாமல் கஷ்டப்படுறீல்ல, அதை விட பெரிய வியாதி, அதெல்லாம் நினச்சி மாமாவுக்கு ரொம்ப கஷ்டம், அதாம்மா அப்படிங்கிறான். அவன் அப்படியே நடிச்சு கொட்ட அழுகிற மாதிரி சீன்லாம் போட்டுட்டு இருக்க. நீங்களும் உண்மை நம்பி அப்படியே நீங்கள் அழுக. நீ எதுக்கு அழுகிற அப்படிங்கிறான். இல்லை மாமா, என்ன நினச்சி நீங்கள் ஏன் உங்கள் உடம்ப கெடுத்துக்கிறீங்க? இது மாதிரி பண்ணாத மாமா. சரிடி, இனிமேல் பண்ணல, உனக்கு பிடிக்கல, பண்ணல. மாமா, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறியா? என்னடி? எனக்கு இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம் வாய்ப்பே இல்லை, 99% வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் ஒரு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருந்தால் நல்லா வந்துடுவேன். அப்படி நான் வரலன்னா சந்தோஷம், சொத்தெல்லாம் எனக்கு சீக்கிரம் எழுதி வைடி அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க. ப்ராமிஸ் பண்ணுமாம்மா? எதுக்கு கேட்குறா இவ வேறு நைட்டில் போட்டு அறுத்துட்டு அப்படின்ட்டு ப்ராமிஸ் எதுக்கு அப்படிங்கிறான். ஒரு வேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ உன் லைஃப்பை பார்க்கணுமாம்மா, நீ ஹாப்பியாக இருக்கணுமாம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கணுமாம்மா அப்படி நீங்கள் பாட்டுக்கு அடிக்கிட்டே போக. இவ்வளோதானா? நானே எதாவது நினச்சிட்டு இருக்கேன், சீக்கிரம் மண்டையை போட்டினா சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டு கிளம்பலான்னு. நீ என்னடா வளான்னு பேசி சாவடிச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஏம்மா இப்படிலாம் பேசுகிற, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் உனக்கு எதுவும் ஆகாது, மாமா நான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வரான். நீங்கள் சரி மாமா, என்னை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. இது வேறையா அப்படின்ட்டு அப்படின்னு அப்படியே கையை மெதுவாக தூக்கிட்டு வந்து பெட்டில் அப்படியே பூ மாதிரி படுக்க வைக்கிறான். அப்படியே இந்த பக்கம் வந்து அவனும் படுக்க ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்குறான். ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு நீங்கள் அப்படியே திரும்பின மாதிரி படுத்துக்க. தயங்கோ உங்கள் பக்கத்தில் படுத்துக்க, அவனால படுக்கவும் இல்லை. ஐயோ முடியலையே, ஜஸ்ட்டு டச் பண்ணி பார்க்கலாமா? எமோஷ்னலாக டச் பண்ணிட்டோம், இப்போ லைட்டாக ஃபிசிக்கலாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு மெதுவாக வந்து அவங்க மேலே கை போடுறான். நீங்களும் அப்படியே நெளிகிறீங்க, முடிச்சுதான் இருக்கா அப்படின்ட்டு இப்போ அப்படியே கை கொஞ்சம் கொஞ்சமாக நகருது. நீங்கள் சடனாக திரும்ப ஐயோ திட்டுவாளோ அப்படின்னு கொஞ்சம் பயப்படுறான். நீங்கள் என்னாச்சு மாமா அப்படிங்கிறீங்க. ஒன்றும் இல்லை, இப்படி ஒருத்தி பக்கத்தில் வச்சுட்டு எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு அப்படியே கிட்ட வந்துடுறான். ஆமாம் அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லடி, எனக்கு நீ வேணும் அப்படின்னு அப்படியே அவங்க லிப்புக்கிட்ட வரான். நீங்கள் அப்படியே மேம்பாந்து அவனையும் பார்த்துட்ருக்க. உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தயாங், ஓகே நம்ம வழிக்கு வந்துட்டோம், அதானே தயாங்க்கு மயங்காதவ யாருங்க அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ண. இப்போ தான் உங்கள் பெண்மையை முழிச்சிக்குது. டக்குன்னு உங்களுக்கோ என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன தான் அவர் லவ் பண்ணுறேன்னு சொன்னாலும் உனக்கு அறிவில்லையா? அது மட்டும் இல்லை, அவர் வாழ வேண்டியவர், நீ சாக போகிறவ, எதுக்கு இப்படிலாம் ஆசை காட்டுற அப்படின்னு உங்கள் மனசாட்சி உங்களை கேள்வி கேட்க. டக்குன்னு அவனை பிடிச்சி நீங்கள் தள்ளிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறீங்க. அவனும் செம்ம காண்டில் அப்படியே உங்களை மறைச்சிட்டு அப்போ அப்படியே மூஞ்ச மாற்றி ஷெட் அது ஐம் சாரி, கொஞ்சம் சுயநனவில் இல்லை, அதான் அதுவும் இல்லாமல் நீ ஏன் மாமா பொண்ணு தானே, நாம் லவ் பண்ணுறோம்ல, இதெல்லாம் தப்பு இல்லைன்னு கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். ஐம் ரியலி சாரி, நான் ஏதோ தெரிஞ்சு வேணும்னு பண்ணலாம் அப்படி இப்படின்னு அவன் சமாளிக்க உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ அவர் லவ் பண்ணுற பொண்ணுன்னு ஆசையாக பண்ணியிருப்பார், நம்ம ஏன் இப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படின்ட்டு. மாமா இட்ஸ் ஓகே, நான் எதுவும் தப்பாக நினைக்கல, நானும் தானே கிஸ் பண்ணேன், அதனால ஒன்றும் இல்லை, தாண்டி 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம், திடீர்னு என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு அவன் அப்படியே முறைச்ச மாதிரி பார்க்க. சாரி மாமா, எனக்கு தெரியுது உங்களுக்கு என் கூட இருந்தால் அந்த மாதிரிலாம் இருக்கணும், அதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஐயோ முதலுக்கு மோசமாயிரும் போலையே அப்படின்ட்டு அவன் இட்ஸ் ஓகே, என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த அளவுக்கு கேவலமானவெல்லாம் இல்லை அப்படிங்க. ஐயோ மாமா நான் அப்படி சொல்லலை, இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு அவன் அப்படியே படுக்க. அவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நீங்கள் அவனையே மாமா தூக்கம் வரலையா? தெரியல, வரமாட்டேங்குது, எங்கே வாங்க, எதுவும் கொடுக்க போகிறாளா அப்படின்னு தேங்க ஆசையோடு வந்து உங்களை பக்கத்தில் படுக்க. நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ணுறீங்க. உங்களோட செஸ்ட்டில் அவன் ஃபேஸை வச்சு அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவன் அப்படியே மூஞ்ச செஸ்ட்டில் எப்படி தேய்ச்சிட்டே இருக்க. நீங்கள் குழந்தைய தட்டி கொடுக்குற மாதிரி அவனை தட்டி கொடுத்து தூங்க வைக்க. அவனே அறியாமல் அவன் தூங்கிடான் நிஜமாவே நல்லா. நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ண மாதிரி தூங்கிட்டு இருக்க. மார்னிங் தான் எந்திரிக்கிறீங்க. அவனும் ஃபஸ்ட்டு முழிச்சவன்
அப்படியே உங்கள் செஸ்ட்டில் ஃபேஸ் வச்சு படுத்துருக்க பார்த்து, என்னடா தயங்கா இவ்வளோ நாள் கேர்ள்ஸ்னால் அப்படி இப்படி இருக்கிறது தான் பிடிக்கும், அந்த மாதிரி இருக்க முடியலன்னு தான் சரக்கு அடிச்சிட்டு வந்தேன். ஆனால் இவன் என்னன்னா இப்படி படுக்க வச்சு நம்மளை தூங்க வச்சுட்டா, இவகிட்ட என்னமோ இருக்குது மேஜிக் அப்படின்ட்டு. என்ன தான் இருந்தாலும் அப்போதைக்கு தெரில, இப்போது முழிச்சதும் அவனுக்கு உங்கள் செஸ்ட்டை பார்க்க பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணும் போல் இருக்குது. ஸோ அப்படியே அவன் கையை கொண்டு வந்து மெதுவா அப்படியே ப்ரெஸ்ட்டை ப்ரெஸ் பண்ண பார்க்க டக்குன்னு பார்த்தா நீங்கள் முழிக்கிறீங்க. மாமா அப்படின்றதும் சே முடிச்சுட்டாடா அப்படின்னு டக்குன்னு கை கழுவிட்டு அப்படின்னு பார்க்குறான். இழந்துட்டிங்களா? ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து என்ன கொஞ்சம் ரெஸ்ட் ரூமில் இதோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு இந்த போர்ட்டர் வேலை பார்க்கணுமா கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை தூக்குறான். நீங்கள் மெதுவாக அப்படியே மாமா இல்லை கையை பிடிச்சிங்கன்னா கூட போதும், நானே நடந்து இல்லை பரவாயில்ல நீ ஒன்றும் அவ்வளோ வெயிட் இல்லை அப்படின்னு அப்படியே மெதுவாக இறக்குறான். சொன்ன மாதிரி நீங்கள் அவ்வளோ வெயிட்டாலாம் அவனுக்கு தெரியல, அதனால தான் அவனுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த லோனா கூட கொஞ்சம் வெயிட்டாக தெரியவா, இவன் என்ன பூ மாதிரி இருக்கா, தூக்குறது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறான். நீங்கள் ரெடி ஆகிட்டு வெளியில் வரும் மாமா அப்படின்னு கூப்பிட அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து வீல் சேர் உட்கார வச்சு உங்களுக்கு எப்பவும் போல் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஏமாம்மா நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க? நான் தான் உனக்கு செய்வேன், இதில் என்ன இருக்குது, யாருக்கேப்பா என்ன, அது சரி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அவனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுது. அதாவது அவன் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான், நீங்கள் உண்மை நினச்சி அவன் மேலே இன்னும் லவ் ஆகுறீங்க. உங்களுக்கு அவனை அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவனை எங்கே போனாலும் உங்களை கூட்டிகிட்டு போகிறது. இது வரைக்கும் சாக போகிறோம் அப்படிங்கிறனால பெருசாக வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்து திடீர்னு அவன் கூட்டிகிட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லைம்மாம்மா நான் வரல அப்படிங்கிறீங்க. அதுவும் வீல் சேரில் வர அவனும் அதெல்லாம் இல்லை இப்படிலாம் சொல்லக்கூடாது, வரணும், நீயும் வெளியிலலாம் வரணும், சின்னதுலேருந்து இப்படி ஜாலியாக இருந்தவ தானே, திடீர்னு ஏன் முடங்கி போகிற, பார் உனக்கு ஒன்றும் இல்லை, டாக்டர் கூட சொன்னார் நீ நடக்க ட்ரை பண்ணால் நடந்துடலான்னு, நீ தான் பிடிவாதமாக அப்படி உட்காந்துட்ருக்க அப்படிங்கிறான். அவனுக்கோ இவன் நடந்தால் என்னவா, அது கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும், இப்படி வீச்சர் உட்காந்துட்டு எப்போ பார்த்தாலும் நொண்டி எஃபெக்ட் கொடுக்குறான் அப்படின்னு கடுப்பாகுது. நீங்களோ இல்லை மாமா இப்போ நான் எழுந்து நடந்து மட்டும் என்ன பண்ண போகிறேன், சாக போகிறவன் ஸ்டார்டாக பஞ்சாங்கத்தை அப்படின்ட்டு அவனும் நான் எத்தனை வாட்டி சொல்கிறது இதே பேசாதன்னு, சீக்கிரமாக அவன்கிட்ட நல்ல டாக்டர்கிட்ட அவனை கூட்டிகிட்டு போகணும் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் அப்படின்னு நீங்கள் மறுபடியும் ஆரம்பிக்க, ஐயோ இந்த வேறு சும்மா சாவடிக்கிறா அப்படின்ட்டு அவன் சரி அந்த டாபிக் விட அப்படின்னு அப்படியே பேச்சே மாற்றிடுறான். அங்கே லூனா வரா. லூனா வந்ததுலேருந்து நான் உன்னை பார்க்கவே முடியல, நீ என்ன தான் பண்ணுவேன், அவளுக்காச்சும் அவள் ஃபோனுக்காச்சுன்னு ஜாலியாக இருப்பா அப்படிங்க. லூனாவோ அப்படியே தயங்க மறைச்ச மாதிரி பார்த்துட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் வந்துட்டு உங்ககிட்ட பேசினாலும் நீங்கள் கவனிக்கல, கீழே செஸ் விளாண்டுட்டு இருக்கீங்க, நீங்களும் தயங்கோ. ஸோ செஸ் காயினை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க. தயங்கோ லூனாவையும் லூனா தயங்கவையும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. அப்போ லூனாவும் அவனை பார்த்து அப்படியே கட்டிடுச்சு. ஆமாம்மா அப்படிங்கிற மாதிரி சைகை பண்ணுறா. எங்கடி இருக்கா அப்படின்னு அவன் சைகை பண்ணுறா. உங்களுக்கு அதெல்லாம் புரியல, நீங்கள் கீழே குனிஞ்சு அப்படியே விளையாண்டுட்டுருக்க. அவங்க 2 பேரும் அப்படியே பக்கத்தில் உட்காந்து உரசிட்டு உட்காந்துட்ருக்காங்க. உங்களுக்கு அது யதார்த்தமாக தெரியல, பெருசாக நீங்கள் எடுத்துக்கல, ஏன்னா நீங்கள் தப்பாக பார்த்தா தானே தெரியும். ஸோ நீங்கள் அதை பெருசாக கவனிக்கல. அவங்களும் உங்கள் முன்னாடியே அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அன்றைக்கி நைட்டும் தயாங் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கான். தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு வேறு நீங்கள் சொன்னால, இப்போ என்ன பண்ண தெரியாமல் அவனும் சரின்னு பால்கனியில் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் கரெக்டாக வீல் சேரில் அப்படியே உள்ளே வர அதை பார்த்துட்றீங்க. மாமா அப்படிங்கிறீங்க. ஐயோ கரெக்டாக ஏதாவது பண்ணும் போது வந்து மாம்பா அப்படின்ட்டு அவனும் அப்படி என்ன அப்படின்னு திரும்புகிறான். இந்த பழக்கம் எப்போலேருந்து அப்படிங்கிறீங்க. அதான் நீ தண்ணியும் அடிக்க வேணாங்கிற, அப்புறம் ஸ்மோக்கும் பண்ணாமல் என்னால் எப்படி இருக்க முடியும், எனக்கு ஒன்று நினச்சி ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படி இப்படின்னு அவன் திரும்பவும் அழுக ஆரம்பிக்க. என்ன மாமா நீங்கள் சாக போகிற எனக்காக ஃபீல் பண்ணி உங்கள் ஹெல்த்தை கெடுத்துக்காதீங்க, இத்தனை டைம் சொல்கிறது. இந்த மாதிரி பேசாதன்னு உன்ட்ட எத்தனை டைம் சொல்கிறது அப்படிங்கிறான். இங்கே பாருங்கள் மாமா, நீங்கள் ஸ்மோக் பண்ணுறதும் தண்ணி அடிக்கிறது எதுவும் பண்ணக்கூடாது. ஐயோ இங்கே வந்தால் இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷனாக, பொண்ணும் இல்லை தண்ணியும் இல்லை தம்மும் இல்லை எப்படா இருக்கிறது. ஐயோ இந்த லூனாட்ட போனாலும் இவ்வளோ பின்னாடியே திடீரா வீல் சேரு, இவளை விட்டுட்டு அவகிட்டையும் போக முடியல, என்னை டார்ச்சர் பண்ணுறா, சொத்து கசப்பட்டு வந்து நல்லா பிக் பாஸ் வீட்டில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அவன் முழிச்சிக்கிட்டு அப்படி நிற்க. மாமா என் மேலே எதுவும் கோவமா அப்படிங்கிறீங்க. மேலே கோவப்பட்டு சொத்தை இழந்துட்டு நிற்கணுமா அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லைம்மா, எனக்கு என்ன நினச்சே கோவமாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, பட் என்னமோ உன்னை நினைக்கும் போது அவ்வளோ ஃபீலிங்ஸாக இருக்குது அதான் அப்படின்னு அவனே நடிச்சு கொட்டுறான். மாமா ப்ளீஸ் நான் பண்ணாத மாமா அப்படிங்கிறீங்க நீங்கள். இதுக்கு நீ அழுற, நான் ஓகே கொஞ்சமாக குறைச்சிக்கிறேன், உடனே எதையும் நிறுத்த முடியாதுல்ல, ஸோ அப்படிங்கிறான்.
சரி மாமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அழுகி நேற்று பா இவ்வளோ சமாளிக்கிற பெரிய இம்சையாக இருக்குது அப்படின்ட்டு அவனும் சரி எனக்கு நைட்டு ஒரு ஃப்ரெண்டோட ஒரு மீட்டிங் இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் என்னை தேடாத நீ படுத்துக்கோ ஆ சரி மாமா சீக்கிரம் வந்துடுங்க ஆ வந்துடுறேன் அப்படின்ட்டு அவனும் அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு கிளம்பிடுறான். அவன் போய் ரொம்ப நேரம் ஆகும், 11 மணிக்கு மேலே ஆகுது. நீங்கள் என்னாச்சு, என்ன இவரை காணோம் அப்படின்ட்டு பதறி போய் அவங்க அம்மா கூட அவனை தேடல, நீங்கள் தான் தேடுறீங்க. அவனும் இங்கே பாரில் நல்லா தண்ணி அடிச்சிட்டு அப்பா இம்சைட்டு சொல்லிட்டு வந்தாச்சு, அவள் தூங்கினதுக்கப்புறம் போகலாம் நிம்மதி அப்படின்னு நினச்சிட்டு அவனும் என்னைக்கு எவ கூடயாவது இருக்கணும், இல்லைன்னா முடியாது, இத்தனை நாளாக இப்படி இருந்தது பெருசு அப்படிங்கிற மாதிரி அவனும் யார் கூடயாவது இருக்கணும்னு நினச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாடல் அவனுக்கு மாட்டுது. அவனும் ஹே ரொம்ப போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பிகாஸ் அவன் வந்து பெரிய கேங்ஸ்டர். அவனை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்து லோனா கூட இருந்தனால அவளை ரொம்ப பிடிக்கும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். பட் இந்த மாதிரி சில விஷயங்கள் அவனால் தவிர்க்க முடியல. ஸோ அது மட்டும் இல்லை, அவன் முடியாதுன்னு சொன்னால் யாரையும் விட மாட்டான், எடுத்துகிட்டு போயிடுவாங்கனால அந்த மாடல் பொண்ணு அவன் கூப்பிட்டதும் கூட போயிடுது. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நெருங்கும் போது நீங்களும் கால் பண்ணுறீங்க. அப்போ ஐயோ இம்சை, வீட்டில் இருந்தால் தான் டார்ச்சர் பண்ணுறான், இங்கே வந்தா இங்கேயுமா அப்படின்ட்டு சரிடி அப்படின்ட்டு அவனும் அட்டன் பண்ணி ஹலோ அப்படிங்க அந்த பொண்ணும் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அவனுக்கும் அப்படியே வந்துட்டு அங்கங்கே தொட வெவ்வேறு ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்ட்டு அவன் சொல்லு அப்படிங்கிறான். எங்கே மாமா இருக்கீங்க, ஐயோ நீ விட மாட்டியாடி இம்சை அப்படின்ட்டு நான் இங்கே ஃப்ரெண்டு கூட சொன்னேன்ல மாமா, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உடனே வாங்க. என்னாச்சு, வாங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படிங்கிறீங்க. சரி வரேன் அப்படின்ட்டு சே தொல்லை அப்படின்னு ஃபோனை தூக்கி போட்டு ஐயோ ஹே தள்ளுடி இப்போ கூட என்னால் இருக்க முடியாது அப்படிங்க. என்ன பாதியிலே விட்டு போகிறீங்க, பாதியா ஆரம்பிக்கவே இல்லடி அப்படின்ட்டு அவனும் சரி இந்த பணம் அப்படின்னு கொடுக்க பணம்லாம் வேணாம் அப்படின்னு தயங்க மறுபடியும் இருக்க அடிபோடி நீ வேறு அப்படின்ட்டு அவனை தள்ளிட்டு ஐயோ இப்போ அவ்வளோவே பார்க்கணும் எதுக்கு பண்ணோண்டி நம்ம கால் பண்ணோம் அப்படின்னு கடுப்பில் அப்படியே வீட்டுக்கு வரான். வந்ததும் நீங்கள் அழுதுட்டுருக்க என்னாச்சு அப்படின்னு பதறிக்கிட்ட வரான். மாமா மாமா எனக்கு பயமாக இருக்கு. என்ன பயம், என்ன ஆச்சு, ஆண்டி நைட்டில் ஃபோனை பண்ணி உயிர் எடுக்கிறேன், இங்கே தான் நிம்மதியாக இருக்குமில்ல, நான் அங்கே போனால் அங்கேயும் மாடின்னு. மாமா தண்ணி அடிச்சிருக்கீங்களா, ரொம்ப முக்கியம், அது ஃப்ரெண்ட்ஸோடமா, அதான் சொன்னேன் நீ மீட்டிங், அது ஜஸ்ட்டு சோசியல் அவ்வளோதான் அப்படிங்கிறான். இல்லை மாமா உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகுற மாதிரி கனவு கண்டேன். அவ்வளோதானா, இதுக்கு வந்தால பெற அடியாண்டி, நானே ஒவ்வொருத்தன் புல்லட் இறக்கி இங்கிட்ட இறக்கி அங்கிட்ட வந்ததே தூக்கி போட்டு அசால்ட்டாக நடமாடிட்டுருக்கேன், நான் யாருன்னு தெரியாமல் இவ வேறு அப்படின்ட்டு அவனும் அதுக்கா இப்போ நீ ஃபோன் பண்ணி வர சொன்னா, ஆமாம் மாமா எங்கேயும் போகாதீங்க ப்ளீஸ் மாமா, என் கூட இருங்க, எனக்கு பயமாக இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு. ஐயோ இம்சை அப்படின்னு அவன் திட்டிட்டு சே இவளால் அவளை விட்டுட்டு வந்துட்டோம், அவள் கூட இன்றைக்கி ஜாலியாக இருக்கலாம் பார்த்தா இவளை ஒன்றும் பண்ணவும் முடியாது, பண்ணவும் விட மாட்டான், நம்மளை நிம்மதியாகவும் இருக்க விட மாட்டான் அப்படின்னு திட்டிட்டு சரி படு அப்படின்ட்டு வந்தவன் பக்கத்தில் படுக்க நீங்களோ மாமா அப்படின்னு கை நீட்டிங்க. எப்பவும் போல் அவன் குழந்த மாதிரி வந்து அவங்க செஸ்ஸில் அப்படியே படுத்துக்க நீங்கள் அவனை அப்படி தட்டி கொடுக்க அவனும் பட் இந்த போதையும் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்க செஸ்ட்டை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறான். நீங்களும் அப்படியே அவன் பக்கத்தில் இருக்கவும் நிம்மதியாக தூங்குறீங்க. காலையில் எழுந்ததுமே ஆரம்பிச்சிடுறீங்க. மாமா சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதும் தண்ணி அடிக்கிறதும் விட்டுருவேன்னு சொன்னீங்கள்ல, அதான் நேற்றே பஞ்சாயத்து பண்ணியாச்சே, திரும்ப வேண்டி முதல்லேருந்து ஆரம்பிக்கிற, அதான் சொன்னேனேம்மா, அது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட, அவங்க ரொம்ப கம்பல் பண்ணனால லைட்டாக தான் எடுத்துக்கிட்டேன், ரொம்பலாம் இல்லை, ப்ளீஸ் மாமா இது பண்ணாது, உனக்கு வேணால் ஒரு சோர்ஸ் சொல்லவா, என்ன உனக்கு அப்படி அது தேவைப்படும் போது என்னை வந்து ஹக் பண்ணிக்கோ. நான் ஹக் பண்ணிட்டேன் அதெல்லாம் சரியாயிருமா அப்படின்னு நினைக்கிறான். நீங்களோ கையை பிடிச்சி தட்டு மாதிரி வந்து நிற்க பார்த்து அப்படின்னு பிடிச்சிக்க அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனுக்கும் அது ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னாடி இது கட்டுப்பிடி வைத்தியம்மா, பரவாயில்லையா நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க ஹிப்பை அப்படியே இறுக்கி பிடிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனும் அப்படியே உங்களை செவத்தில் சாச்சு இது மட்டும்தானா அப்படிங்கிறான். வேற அப்படிங்கிறீங்க, ஒரு கெஸ்ஸு அப்படின்னு அப்படியே கிட்ட வரான். நீங்கள் ஆமாம் இதெல்லாம் வேணாமே அப்படின்னு மூஞ்ச திருப்ப நான் உன்ட்ட கிட்ட ஹக்கு மட்டும் பண்ணுவேன், யூஸ் தர மாட்டியா. இல்லை மாமா நீங்கள் வாழ வேண்டிய, ஆமாம் நாங்களாம் வாழ வேண்டியவங்க, இந்த அம்மா மட்டும் அப்படியே வாழாமல் சாக போகிறாங்க. தானே மாமா உண்மை. அடிச்சுன்னு பார்த்துக்கோ, இந்த மாதிரி பேசாதன்னு எத்தனை வாட்டி சொல்கிறது.
சீக்கிரமே டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு சீக்கிரமே சொத்தை எழுத வாங்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இங்கே அவங்க அம்மாவை என்னடா நம்மளும் வந்து நாள் தான் ஓடுது, எதுவும் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறா, செய்வாமா பிரச்சனை வரல அப்படின்ட்டு இருக்கான். என்னத்தை போ சீக்கிரமாக சொத்தை எழுதி வச்சுட்டு மண்டையை போட்டானா பரவாயில்ல, பேசாமல் நம்மளே போட்டு தள்ளிடுமா மோம், இன்னும் அவள் சொத்தை எழுதி வைக்கல, அதுக்குள்ளே என்ன அவசரம், சொத்தை எழுதி வைக்கட்டும் மோம், அவளை நம்மளே போட்டு தள்ளிட்டு பொறுமையாக நானும் எல்லோனாவும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இதை விட பெரிய வீடாக கட்டியிருக்க போகிறோம் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். இது எதுவும் தெரியாத நீங்களோ உயில் எழுதுறதுக்கு லாயர்லாம் வர வச்சுட்டிங்க. ஸோ அவர் வரவும் எதுக்கு இப்போ வக்கீல் வந்திருக்காரு அப்படின்னு தயங்காமல் பார்க்க, ஐயோ மனசு மாதிரி சொத்தெல்லாம் எழுதி வைக்க போகிறா போலமோ அப்படின்ட்டு இருக்கான். பார்க்கலாம் அப்படின்னு அமைதியாக இருக்கா. வக்கீல் வந்து உங்களை பார்க்க, நீங்கள் சார் உயில், சரிம்மா, ஆனால் அதுக்கு என்ன அவ்வளோ அவசரம், நீங்கள் இன்னும் ட்ரீட்மெண்ட்டுமே போகல, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிரும், அவசரப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் ஃபேமிலி லாயர் சொல்கிறாரு. இல்லை அங்கிள், எனக்கு சரியானாலும் ஆக்கலாட்டி பரவாயில்ல, ட்ரீட்மெண்ட் போவேன் கண்டிப்பாக, ஏன்னா எனக்கு இப்போ தான் வாழணும்னு ஆசை வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி இந்த உயிரை எழுதிடணும்னு நினைக்கிறேன், அதான். திடீர்னு என்னம்மா, அது அத்தை அத்தை பையன்லாம் வந்திருக்காங்க, அதுலேயும் அவர் என்ன அவ்வளோ கேர் பண்ணுறாரு, அது மட்டும் இல்லை எனக்கும் இப்போ சமீப காலமாக கெட்ட கெட்ட கனவாக வருது, அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ளே இந்த சொத்தை நல்லா பார்த்துக்கிற யார்ட்டையாவது கொடுக்கணும்னு நினச்சேன், நான் இறந்துட்டா ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், பட் இப்படி ஒர்க்கர்ஸை எப்படி சரி பண்ணுறது எதுவும் தெரியாமல் தான் யோசிச்சுட்டு இருந்தேன், யாருக்கு இதை எழுதி கொடுத்தா சரியாக பார்ப்பாங்கன்னு. இப்போ தான் அதுக்கு பொறுப்பான ஆள் கிடச்சிருக்காங்க. ஸோ என் மாமா பேரில் எழுதி வச்சா அவர் கண்டிப்பாக ட்ரஸ்ட்டுக்கு இந்த ஒர்க்கர்ஸையும் பார்த்துக்குவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதான். ஓ, அப்போ எல்லா சொத்தையும் ஆமாம் நான் சொல்கிற மாதிரி எழுதுங்க அப்படின்னு ட்ரஸ்ட்டுக்கு இந்த கம்பெனி மெயின் பிரான்ச்லேருந்து போகிற அந்த லாபம் ஃபுல்லாக ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துடணும், அது மட்டும்தான். மற்றபடி எல்லா சொத்தையும் என் மாமா பேர்லேயே அவரே மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கட்டும். அப்புறம் இதில் சின்னதாக ஒரு ப்ராப்பர்ட்டி, அது இங்கே இருக்க லோனா, அவளை நான் என் சிஸ்டர் மாதிரி தான் பார்க்குறேன் அவளுக்கு. அப்புறம் இந்த வீடு, இங்கே இருக்க என் அம்மா ஜுவல்ஸ் எல்லாமே என்னோடய அத்தைக்கு. ஓ, ஏம்மா எல்லாத்தையுமே கொடுக்கணும்? ஆமாம் சார், ப்ளீஸ் நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. சரி அப்படின்னு அவரும் எழுதிட்டு, ஓகேம்மா இப்போ யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் தயாங்க்கு கால் பண்ண, மோம் கூப்பிட்டா வர அப்படின்னு அப்படியே ஹாப்பியாக மேலே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி, என்னாச்சு அப்படின்னு பார்க்குறான். அது மாமா, இது அங்கிள் லாயர், அப்பாவோட ஃப்ரெண்ட். ஓ சார், ஹாய். தயாங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக அவருக்கும் தெரியும். ஓ, உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கு. பரவாயில்ல, சின்ன வயசுலேயே நல்ல பிஸ்னஸ் மேன், பின்னாடி அவன் அடியால் இருக்குது அவருக்கு எப்படி தெரியும். ஸோ அவரோ அப்படி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சிரிச்சுக்கிறான். ஓ, உங்களுக்கும் தெரியுமா மாமாவை? தெரியும், யங் ஏஜில் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதுலாம் பெரிய விஷயந்தான். ஓ, அதான் அவர்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவாருன்னு, அதான். ஓ, என்ன பேசிக்கிறீங்க? அது மாமா, இதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் எனக்கு ஒரு வழி தரல, பிகாஸ் கொஞ்ச நாளாகவே எனக்கு உடம்பும் அவ்வளோவா சரியில்லை, மனசும் சரியில்லை, ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே இருக்குது. ஐயோ அப்படின்னு நான் முழிக்க, அதனால தான் இந்த சொத்தெல்லாம் உங்கள் பேரில் எழுதியிருக்கு. ஸோ நீங்கள் தான் இனிமேல் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கணும். என்ன எல்லோரும் சொல்கிற மாதிரி சொத்துக்காக தான் நாங்கள் வந்தோன்னு நீயும் சொல்லாமல் சொல்கிறியோ? நான் கேட்டேன் வந்துட்டு, இந்த சொத்து எனக்கெல்லாம் அந்த சொத்து வேணாம், ஒன்று வேணாம், நான் ஒன்றா தான் பார்த்துக்கணுன்னு வந்தேன், நீ எதுக்கடி சொத்துக்கு எத்தனை பேசிகிட்டு இருக்க, யார் கேட்டா, எதனா தேவையில்ல அப்படின்னு பேப்பர்ஸ்லாம் தூக்கி அடிக்கிறான். நீங்கள் மாமா என்ன பண்ணுறீங்க, இதை நானே உங்களுக்காக எழுதி கொடுக்குறது, இங்கே பாருங்கள், நீங்கள் சொத்து காசுப்பட்டீங்கன்னு யார் சொன்னால், எனக்கு தெரியும் என் மாமாவை பற்றி, அது மட்டும் இல்லை இந்த ஒர்க்கர்ஸை பற்றி நான் கவலைப்பட்டுட்டே இருந்தேன், ஏன்னா நான் போய்ட்டு அதுக்கப்புறம் கம்பெனி யார் பார்த்துக்குவா, ஒர்க்கர்ஸ் என்ன ஆவாங்கன்னு. ஸோ ட்ரஸ்ட்டுக்கு போகிறனாலையும் அவங்களுக்கு எந்த பலனும் இல்லையே, அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ தான் நீங்கள் வந்துட்டீங்களே, எனக்கு நிம்மதியாக இருக்கு மாமா, இனிமேல் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிக்குவீங்கன்னு. ப்ளீஸ் மாமா, எந்த நிலைமையிலையும் என் அப்பா அம்மா பேரில் இருக்க ட்ரஸ்ட்டுக்கு போகிற ஃபண்டு நின்றக்கூடாது, அப்புறம் லேபர்ஸ் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும், இது மட்டும்தான், இதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்கிட்ட சுத்தம் படிக்கிறியா? சரி உங்ககிட்ட பாவமேனு ஊன்னு சொல்கிறேன், ஏன்னா சாவும் போது நிம்மதியாக செத்தாச்சு போ அப்படி நான் மனசில் நினச்சிக்கிறான். அப்புறமா லாயர் பேப்பர்லாம் பிடிக்க, இந்த பாருங்கள் கோப்படாதீங்க, அவங்க நல்லதான் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பேப்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு, சரிம்மா நான் கிளம்ப என் தயாங்கோ, இதெல்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும், நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறான். இல்லைம்மாம்மா, இதெல்லாம் உங்கள் பேரில் நான் எழுதுனது, நீங்கள் தான் வச்சுக்கணும். இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, நம்மளோடது நம்மக்கிட்ட இருந்தால் போதும், யார்கிட்டையும் தனியாக வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை, இங்கேயே இருக்கட்டும், நான் இங்கே தானே இருக்கேன். சரி மாமா
அப்படின்றீங்க. அவனும் அப்பாடா இதை அம்மாட்ட போய் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு இரு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு கீழே வந்தனும். மோம் நம்ம நினச்சது நடந்துருச்சு. என்னடா சொல்கிற மோம்? எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் என் பேர் எழுதி வச்சிட்டோம் மோம். எங்கடா பேப்பர்ஸ்? அது அங்கே தான் மோம் இருக்குது. என்னடா சொல்கிற? அத்தை எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டால அப்படிங்கிறாங்க. மோம் அவசரப்படக்கூடாது, அதெல்லாம் இப்போதைக்கு அவகிட்டே இருக்கட்டும், அப்புறமா வாங்கிக்கலாம். இல்லாட்டி நம்ம தான் சொத்துக்காக அவளை ஏதோ பண்ணிட்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ அவள் சாகிற வரைக்கும் அவசரப்படாமல் இருங்க மோம். அக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கிற மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருங்க. என்னமோடா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு நல்ல பலன் கிடச்சிருச்சு கை மேலே. ஆமாம்மாம், இனிமேல் நம்ம தான் இதுக்கு ராஜா, நம்ம தான் மந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி சரி அவளுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லுவேன், நான் ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறேன். இன்னும் நீ ஏன்டா அதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? அதுதான் சுத்தம் எழுதி கொடுத்துட்டாலே. மோம் இருந்தாலும் இதெல்லாம் நான் செஞ்சுட்டு தானே இருக்கேன், அப்போ அதை நான் தான் செஞ்சாகணும். லூனாவும் இப்போ எதுக்கு நீங்கள் இன்னும் அவள் பின்னாடி தெரிஞ்சுட்டு அதான் அவங்க பேரில் எடுத்து எழுதிட்டால, அவளை அடித்து துரத்திட்டு நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஹே இந்த அவசரம் தான் கூடாதுங்கிற. பாவம் போய் சேரும்போது நிம்மதியாக சேரட்டுமே, எதுக்கு அவசரப்படுற? நம்ம அப்புறமா ஜாலாக இருக்கலாம் அப்படிங்கிறான். என்னமோ போங்க அப்படின்னு அவசியனுங்கிறா. அவனும் சரி நான் போய் தவள் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு மேலே அவங்களுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். நீங்கள் அவனையும் பார்த்துட்டுக்க. என்னடி அப்படி பார்க்குற? இல்லைம்மா, இந்த உலகத்துலேயே எங்கே தேனாலும் உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்கவே மாட்டார். ஆமாம் ஆமாம், கடைஞ்சி எடுத்த சாக்கடை எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசில் நினச்சிட்டு ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறான். நீங்களும் அப்படியே அவனையும் பார்த்துட்டுக்க. என்ன? இல்லைம்மாம்மா, எனக்கு இந்த மாதிரி லவ்லாம் கிடைக்கணும்னு இருந்திருக்கு, பட் அனுபவிக்க தானே இருக்க மாட்டேன். ஆரம்பிச்சிட்டாடா. எதுக்கு பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்க? நம்ம சீக்கிரமாகவே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், உன்னை செக் பண்ணணும். டாக்டர்கிட்ட கேட்டுட்டேன், அவர் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு, நம்ம போகலாம். இல்லாமாம்மா எனக்கு என் சொத்து உன் சொத்து எல்லாம் அழிஞ்சாலும் சரி உனக்கு ட்ரீட்மெண்ட் நான் பார்ப்பேன். பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவனும் அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆக. அதுக்கப்புறம் சரி மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூனா அவனை வந்து கூப்பிட்றா. மாலுக்கா? சரி போகலாமே அப்படின்ட்டு உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன் நீ வா அப்படின்னு கூப்பிட்றான். இல்லை மாமா, என்னால் நடக்க முடியாது, நீங்கள் வீல் சேரை தள்ளிட்டாங்க, வேணாம் நீங்களும் லூனாவும் போயிட்டு வாங்களே, அவளுக்கும் வீட்டிலே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், ஸோ அதையும் கூட கூட்டிகிட்டு போங்க, நான் தனியாக மேனேஜ் பண்ணிக்குவேன். ஹே அதெல்லாம் வேணாம், நீயும் வா, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, தனியாகவே இருக்கிறீங்க, ஸோ விட்டுட்டு போக. இல்லை வா அப்படிங்கிறான். அவங்க அம்மாவே ஒரு நிமிஷம் ஏன்டா அப்படின்னு. அவ்வளோ சொத்து எதுவுமே கேட்காம எழுதி வச்சுருக்கா, பாவம்மா தனியாக இருக்குங்கிறா. என்னடா பாவம்லாம் படுற, சரியில்லையே. இல்லைம்மா ஜஸ்ட்டு தனியாக விட்டு போய் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் சொத்துக்காக விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்கள்ல, அதுக்கு தான் மாம் அப்படின்னு சமாளிக்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுறாங்க. இப்போது எல்லாருமே கிளம்பி அப்படியே அவங்கள வந்து மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் எதுவுமே வாங்கலை, லூனா அதை இதையும் வாங்கிட்டு இருக்கா. தயங்க அப்படியே பார்க்குறான். ஹே எதுவும் வாங்கலாம்? இல்லை மாம்ஸ் அப்படிங்கிறீங்க, ஏன்? எனக்கு இதில் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏண்டி பொண்ணுங்க ஷாப்பிங் வரதே அதே இதையும் அள்ளி கட்டிட்டு போக, இந்த பார் ஒருத்தி ஏதோ காணாத கண்ண மாதிரி அள்ளிக்கிட்டு இருக்கா, நீ என்ன இப்படி சொல்கிற? அதிசயமாக இருக்குது. இல்லை சாப்பிட்றவருக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறியா? அனுப்பிக்க ஐ மீன் நீ அதை தானே சொல்லுவேன், அதான் சொன்னேன். அப்படிலாம் இல்லை மாம், எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அப்போலேருந்தே அப்படி தான், எங்கே என் கூட இருக்காதனால உங்களுக்கு தெரியல. ஓ மாமா உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன? சின்ன வயசில் நீ அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவீங்க. ஓ அப்போல்லாம் உன் கூட நான் விளையாட ரொம்ப ஆசைப்படுவேன், பட் நீ தான் கிட்ட பேசக்கூட மாட்டேன். இதெல்லாம் இப்போ நடந்துச்சு. இவள் உம்முன்னு இருக்கிறத பார்த்து இவளுக்கு நம்மக்கிட்ட பேச பிடிக்கல, திமிரெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம், இவன் நம்ம கூட விளையாட நினச்சிக்கல. ஆமாம் மாமா, எனக்கு உன் கூட விளையாட ரொம்ப பிடிக்கும், உன் கையை பிடிச்சி நடக்கணும், எவ்வளவோ ஆசைகள், ஆனால் நீ தான் பேசவே மாட்டேன். அதனால நானும் சரி மாமாவுக்கு நம்மளை பிடிக்கலன்னு நினச்சேன், ஆனால் உனக்கு இவனை இவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரில மாமா அப்படின்னு நீங்கள் சந்தோஷமாக பேச. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா இது நம்ம தான் அவ்வளோ தப்பாக புரிஞ்சுட்டோமா அப்படின்ட்டு. அவனும் சரி ஏதோ ஒன்று அவனுக்காக எடுத்துக்கோ அப்படிங்கிறான். இல்லை மாமா எனக்கு இது வேணாம். அவனுக்கு சடனாக ஒரு ட்ரெஸ் பார்த்ததும் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. ஹே இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்கும் எடுத்துக்கோ. இல்லை வேணாம். நான் சொன்ன எடுத்துக்க மாட்டியா? சரி ஓகே மாமா சொல்கிறனால எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அப்போ இதுக்கு மேட்சிங்காக நீங்களும் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு எதுக்கு, நீங்களும் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் நான் இதை எடுத்துக்கிறேன். சரி சரி இது கப்பல்ஸ் ட்ரெஸ்ஸா, இதுக்கு மேட்சிங்? ஆமாம் சார் இருக்குது அப்படின்னு அவங்க எடுத்துக்காட்ட. வா நைஸ் அப்படின்னு ரெண்டையுமே பேக் பண்ண சொல்லிடுறான். இதெல்லாம் தூரத்தில் பார்க்குற லூனாக்கு செம்ம கடுப்பாகுது. அத்தை என்ன கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் தான் இப்போ அவர் கூட சுற்றிட்டு இருக்கா. கூறுகிட்டவளே, சொத்தை எழுதி வாங்கிறதுக்கு தானே அவனே நடிச்சிருக்கான், அதான் எழுதி கொடுத்துட்டால, அதுக்கப்புறம் என்ன செத்தா சாப்பிட்டு விட வேண்டியதானே, எதுக்கு அவர் அவளை கூட்டிகிட்டே தெரியுறாரு?
நானும் அதான் சொன்னேன், சரி விடு, சாவ போகிற ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு நினைக்கிறானே என்னமோ அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கா. இப்போது திடீர்னு அங்கே ஒரே சவுண்டாக இருக்கா. என்ன அப்படின்னு திரும்பி பார்க்க, இங்கே தயங்க அடிக்கிறதுக்கு தான் ஆளுங்க வந்துட்டுருக்காங்க. தயங்க தெரியுது அது அவனோட ஆப்போசிட் கேங்னு. அவனும் மோ இங்கே நிற்காதீங்க ஆபத்து அப்படிங்கிறான். என்னாச்சுப்பா அப்படிங்க. அதெல்லாம் என்னை அடிக்க வர கேங் தான், நீங்கள் கிளம்புங்க, என்னோடய ஆப்போசிட் கேங், நான் இங்கே இருக்க தெரிஞ்சு வந்துட்டானுங்க, ஸோ உங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படிங்க. லூனா அடுத்த நிமிஷம் ஐயோ அப்படின்னு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா. தயாங் அடிப்பாவி, எங்கள் அம்மாவை ஏற்று கூட்டிகிட்டு போடி. அம்மா ஒரு பக்கம் தெரிச்சு ஓடி 2 பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆக. தேங்க பா திரும்பி ஐயோ அவசரத்தில் இவ்வளோ கூட்டிகிட்டு போக சொல்லாந்துட்டுமே அப்படின்னு திரும்பி பார்க்குறான். நீங்கள் வீல் சேரில் உட்காந்து என்னாச்சு மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. அது ஒன்றும் இல்லை, ஏதோ பிரச்சனை போல இருக்கு, நீ இங்கேருந்து கிளம்பு, அதில் இரு, லூனா இல்லை அம்மா கூப்பிட்டு உன்னை கூட்டிகிட்டு போக சொல்கிறேன், நீங்கள் அதை நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவனை அப்படியே வந்து ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. அவனும் வெப்பனை தொடக்காமல் அந்த தப்பு பண்ணிட்டுமே, பரவாயில்ல சமாளிக்கலாம் அப்படின்ட்டு, நீ நகரு, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறான். இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நகராமல் நிற்க, இவ வேறு நேரம் கட்ட நேரத்தில் அன்பு பொழிஞ்சு கடுப்பித்துவா அப்படின்ட்டு அவனும் இப்போ அவங்க கிட்ட வந்து, என்னடா ஒத்தையாக இருக்கேன்னு ஆவரா சீன் போடுறீங்களா, நான் எப்படி இருந்தாலும் இத்தனை பற்றி சமாளிப்பேன் தெரியும்ல, தெரிஞ்சு தானே இவ்வளோ பேர் வந்திருக்கோம், பார்க்கலாம் இன்றைக்கி நீயா நானான்னு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு 20 பேருக்கு மேலே அப்படியே நெருங்க. தாங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுறோம். அவங்களுக்கு பயமாக இருக்குது. ஐயோ மாமா அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கீங்க. அப்போது எதிர்பாராத நேரத்தில் தாங்க ஒருத்தன் குத்த வர, இது நாள் வரைக்கும் எந்திரிச்சு நடக்க முடியாத இருந்து நீங்கள் இப்போ தான் ட்ரை பண்ணுறீங்க. அப்படியே மாமா மாமா அப்படின்னு கத்திட்டே இருக்கீங்க. அவன் காதில் விடல, அவனும் ஃபைட் பண்ணுறதுல இதாக இருக்கா. நீங்கள் அப்படியே வீல் சேரை தள்ளிவிட்டு ஒரு வழியாக எழுந்து நின்றுறீங்க. ஒரு முடியல, காலை கீழே வைக்க அவ்வளோ பெயினாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் நடக்காமையே அதுலேயே உட்காந்துட்டிங்கல்ல, ஸோ நடக்கவே முடியல. இருந்தாலும் தேங்காய் காப்பாற்றணும். அவனும் குத்துறதுக்கு கிட்ட வரும்போது நீங்கள் மாமா அப்படின்னு கத்திட்டு குறுக்க வந்து விழுக. கரெக்டாக தேங்க திரும்பிடுறான். இருந்தாலும் நீங்கள் கத்தியை மட்டும் தான் பிடிச்சிருக்கீங்க. நல்ல வேலை உங்களுக்கும் எதுவும் ஆகலை. கையில் மட்டும் அப்படியே லைட்டாக கிழக்க, அதுக்குள்ளே தேங்க அவன் கையை பிடிச்சி அப்படியே முறுக்கி அந்த கத்தியை கீழே வச்சுட்டு, உனக்கு எதாவது ஆயிருந்தா அப்படிங்கிறான். மாமா உங்களுக்கு எதாவது ஆயிருமே அதான் அப்படிங்கிறீங்க. அப்போ தான் பார்க்குறான், நீ நீ எழுந்து வந்துட்ட அப்படிங்கிறான் ஆச்சரியமாக. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல மாமா அப்படின்னு மறுபடியும் கத்துறீங்க. அவனும் இப்போ எல்லாத்தையும் அடித்து தம்சம் பண்ண, அவங்க இருந்தாலும் அவனை விடாமல் அடிக்கிறாங்க. அப்போது அந்த கேங்கில் உள்ள அவனோட கேங் லீடர் வந்து, என்னடா சும்மா நச்சுன்னு அடிச்சிட்டுங்க, போட்டு தள்ளிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்கள பார்த்து, அம்மா நீங்களா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. ஐயோ நான் ஐயா கிட்ட தாம்மா வேலைக்கு இருந்தேன், என்னை மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். அண்ணா நீங்கள் ஏன் என் மாமாவை? அவனும் ஒரு மாதிரி தயங்க பார்த்துட்டு, இவன் உங்கள் மாமாவா? ஆமாம், என் அத்தை பையன் அப்படிங்கிறீங்க. ஓ சாரி, அவரை போட சொல்லி எங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, அவ்வளோதான். பணம் வாங்கிட்டு யாரை வேணாலும் இது வேணாலும் பண்ணுவோம். அண்ணா நீங்கள் ஏன் இப்படி? ஐயா இருந்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லைம்மா, நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் அங்கே என் மேலே தேவையில்லாத பழி போட்டு உங்கள் சொந்தக்காரங்க என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களை பார்க்கலான்னு நினச்சேன், நீங்களும் வெளியிலே வராமல் வீல் சேரில் முடங்கிட்டீங்க. அதுக்கு தான் என்ன பண்ணேன்னு தெரில, இப்படி இறங்கிட்டேன். ஆனால் அப்பா எனக்காக நிறைய பண்ணியிருக்காருமா. நான் படிக்க ஹெல்ப் பண்ணதுலேருந்து என் குடும்பத்தை பார்த்துக்க வரைக்கும் அவர் தான் பண்ணியிருக்கார். அவருக்காக நான் உங்களை எதுவும் பண்ணல, உங்களுக்காக இவரை எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். தேங்கோ ஒரு நிமிஷம் ஆச்சரியமாக உங்களே பார்த்துருக்கேன். நீங்கள் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. அப்புறம் இதெல்லாம் பண்ணாதீங்கண்ணா, பாவம் இல்லையா, அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட பேசுகிற. தேங்கோ யார் சாமி இவ அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். சரி பாப்பா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்புறம் அப்படியே திரும்பி, தம்பி நீங்கள் கட்டிக்க போகிறா அப்படின்னு பார்க்க, ஆமாண்ணா அப்படிங்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த புக்கை எடுத்தவங்க கையில் கொடுத்துட்டு அப்படியே தயாங்க பார்த்து கை கொடுத்துட்டு அவன் கிளம்பிடுறாரு. தயாங்கோ அப்பாடா எப்பா கொஞ்ச நேரத்தில் இப்போ ஒரு ஃபைட் சீன் நினச்சேன், நல்ல வேலை பாதியில் முடிச்சு விட்டாங்க. நான் வேறு ஃபார்மில் இல்லை, எதை வெப்பனும் கொண்டு வரல, இந்த நேரத்தில் இப்படி. ஆனால் எப்படி இவளால் மட்டும் இப்படி இருக்க முடியுது? எங்கே என்னை பெற்றதையும் காணோம், என்னை கட்டிக்கிறேன்னு சொன்னதையும் காணோம், இவன் மட்டும் இப்படி நிற்கிறா. என்ன உயிரை கொடுக்கறதுக்கு வேகமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க கையை பார்த்து அப்படியே காய்ச்சி படுது. யாரை கேட்டு குறுக்க வந்த அப்படிங்கிறான். இதுக்கு யாரை கேட்கணும், உங்களை குத்த வரும்போது பார்த்துட்ருக்க சொல்கிறீங்களா? என் அம்மாவும் என் அத்தை பொண்ணும், அவங்க 2 பற்றியும் ஆளையே காணோம், எங்கே போனாங்கன்னே தெரில, நீ மட்டும் ஏண்டி அப்படிங்கிறான். என்னால் உங்களை அப்படி விட்டுட்டு போக முடியல, உங்களுக்கு ஒன்றுன்னா அது எனக்கு தாண்டி தான். சாக பருவ தானே அதனாலயா?
அப்படியெல்லாம் இல்லை. நான் எப்போ சொன்னேன்? நான் சாகாமல் 100 வருஷம் வாழ்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சுருப்பேன் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஆனால் நம்பவே முடியல. இருந்தாலும் சரி போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தடுமாறா இருந்தாலும் உங்களை கூட்டிகிட்டு போய் கைக்கு மருந்தெல்லாம் வச்சு இப்போ கட்டு போட்டு விட, ஐயோயோ இப்படி ஆயிருக்கு, நல்ல வேலை என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு அவங்க அம்மா அழுக. அவனும் ஒன்று முறைச்சிட்டு, எல்லாம் ஒரு தாயா போனா அப்படியே ஓடிட்ட, என்னைய கூட காப்பாற்ற வரல அப்படின்ட்டு அடுத்து லூனா பக்கம், அவங்க தான் ஏதோ வயசானவங்க, ஆனால் நீ பாவி அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. ஒரு நிமிஷம் அவங்கள யோசிக்கிறான், இவன் எப்படி குறுக்கு வந்தா? சும்மா சொல்கிறா, உண்மையாலாம் வந்திருக்க மாட்டா, சாக பருவ தானே போனால் போதும் அப்படின்னு நம்மளை காப்பாற்றினேன் அப்படின்னு அவனுக்கு அவனே சமாதானம் சொல்லிக்கிறான். இப்படியா அந்த நைட்டும் ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே இதே மாதிரி லூனா, மாமா வந்து வச்சுருவேன், சும்மா வெளியே போகலாம் அப்படின்ட்டு எங்கேயாச்சும் கொண்டு போய் என்னை கோத்து விட்ற வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நானே இங்கே வந்துட்டு பெட்டி பாம்பாக அடங்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு, இங்கே எனக்கு நிறைய எதிரி இருக்காங்க, அட்டைக்கு வாசிக்கணும், புரியுதா? அது இல்லை, அவளை எப்போ தான் போட்டு தள்ள போகிறீங்க? எது நடி கடையில் போய் ஊறுகாய் பாக்கெட் வாங்கிட்டு வாங்குற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க, பின்ன அவளை கட்டிக்க போகிறீங்களா? இப்படி கூட தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. என்ன பண்ண சொல்கிற? நம்மளும் அவளுக்குன்னு ஒரு முடிவு வரும்னு பார்க்குறோம், ஆனால் வரலையே. அது வரைக்கும் நம்ம ஏன் வெயிட் பண்ணோம்? அதுக்கு பக்கத்தில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா இருக்கான், அங்கே போய் அப்படியே அவளை தள்ளிவிட்டு வந்துடலாம். ஹே என்ன? ஏமாம்மா உனக்கு அந்த சொத்தெல்லாம் வேணாம்மா, அதை எப்போ தான் அனுபவிக்கிறது? ஓ அப்படி வரியா நீ? சரி எங்கே இருக்குண்டா அப்படின்ட்டு அவன் அட்ரஸ்லாம் கேட்டேன். ஹேய் நம்ம ஈவினிங் கொஞ்சம் வெளியே போகலாமா? எங்கே மாமா? சும்மா வீட்டிலே இருக்க போர் அடிக்கும்ல. இப்போல்லாம் நான் நிறையா வெளியே சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். தட்ஸ் குட். அப்படிலாம் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தான் நீ நடக்கிற இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் நடந்து பழக்கலாம், வாக்கிங் மாதிரி அப்படிங்கிறான். இல்லை மாமா நான் நடக்க மாட்டேன், எனக்கு கால் ஒரு மாதிரி வலிக்குது. ஹே இப்படியே சொல்லிவிட்டு உட்காந்துட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. நீ தான் நடந்தல, ட்ரை பண்ணு, வந்துடும். நீ நடந்துக்கிட்டு இருந்தவ தானே, திடீர்னு தான் ஆச்சு, இப்போ நடக்க ஆரம்பித்தா சரியாயிடும். சரி அப்படின்ட்டு ஈவினிங் ஆனதுமே அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு அவங்களையும் லூனாவையும் கூட்டிகிட்டு கிளம்புறான். அவங்க அம்மாவுக்கும், எப்பா வரும்போது என் பிள்ளையும் என் மருமகளும் வந்தால் போதும், இது கூட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இவனும் ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு, மாமா இது ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா மாதிரி இருக்குது, நல்லா ஷார்ப்பாக இருக்குமே உன் மூளை இதிலலாம் அப்படின்ட்டு, இந்த மாதிரி இடத்துல போய் சுற்றி பார்க்குறது தாம்மா ஒரு த்ரில்லே இருக்குது. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம் லூனாவோ, ஆமாம் இப்படி உள்ள இடத்துலலாம் வந்தால் தான் நல்லாயிருக்கும், இப்படியே நீ வீல் சேர்ட்டே உட்காந்துருந்தா எப்போ தான் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறது அப்படின்னு அவள் கொஞ்சம் சிடுசுன்னே பேச. இல்லை லூனா எனக்கு கொஞ்சம் பயம், அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னுங்கிறீங்க. அவனும் பயமாக நல்லதாக போச்சு அப்படிங்கிறான். இப்போ லூனாவும் பின்னாடி அப்படி சாஞ்சிட்டு, என்ன தூக்கிட்டு போங்க அப்படிங்கிறா. ஏய் அவளை பக்கத்தில் வச்சுட்டு எப்படி தூக்குறது, மூட்டு நடடி அப்படின்னு அவன் திட்டுறான். அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இவளை வரும்போது தொலைச்சி தலைமொழிக்கிட்டு வரணும் அப்படின்னு குழம்பிக்கிட்டே வரா. அப்படியே தயாங்கும். அப்படியே குடிப்பாங்க, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அப்படியே பார்க்குறீங்க. மாமா நிஜமாகவே ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம்ல செம்மையாக இருக்குல்ல? ஆமாம் மாமா, கிட்ட போய் பார்க்கலாமா? ஐயோ எனக்கு பயமாக இருக்கு மாமா. ஏய் வாடி, ஒன்றும் பண்ணாது, தான் நான் இருக்கேனே, என் மேலே நம்பிக்கை இல்லை? அப்படி இல்லை, இருந்தாலும் கிட்ட போக கொஞ்சம் வா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் நடந்து போ. மாமா கால் வலிக்குது. வலிக்க தான் செய்யும் அப்படின்னு நினச்சிட்டு, அது அப்படி தான் இருக்கும், நடக்க நடக்க பழகிடும் நட அப்படின்னு திட்டத்தட்ட அவங்கள அப்படியே இழுத்துட்டு போகிறான். அவங்களுக்கோ அவன் நார்மலாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு தான் அவன் வேகத்துக்கு நம்ம தான் ஓடுறோமோ அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. பட் அவங்கள இழுத்துட்டு தான் போகிறான், இது வேறு இம்சா அப்படிங்கிற மாதிரி தான் இழுத்துட்டு போகிறான். அப்படியே மலை உச்சியில் நிற்க வச்சு அப்படியே உங்ககிட்ட எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல அப்படி இப்படின்ட்டு இருக்கான். ஆமாம் மாமா, ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்க. இப்போ அவங்க கையாவும் பிடிச்சிட்டு, இங்கே பாரு ரிலாக்ஸாக இரு, அப்படியே பாரு எப்படி இருக்குன்னு, இயற்கையை அப்படியே ரசி அப்படி இப்படின்னு சொல்ல, நீங்களும் ஆமாம் நல்லாயிருக்கு அப்படின்னு உங்களை மீறி அப்படியே அதை ரசிக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ லூனா அவன் பக்கத்தில் வந்து உரசி நிற்க, என்னடி அப்படின்னு பார்க்குறான். சீக்கிரம் ஒரு தள்ளி விடுங்க மாமா அப்படிங்கிற அவனும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் கரெக்டாக ஏதோ சவுண்டு, பேர்ட்ஸோட சவுண்டு கேட்க, இத்தனை வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் திரும்புகிற நேரம் தயா அவங்கள தள்ளணும்னு நினச்சி அவனும் லைட்டாக ஸ்லிப்பாக அப்படியே வழுக்கி கீழே விழுந்துடுறான். ஸோ இப்போ அந்த அருவி கொற்ற இடத்துல அவன் பாறையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் திரும்பின நீங்கள் லூனா மாமா அப்படின்னு கத்துனதில் என்னாச்சு அப்படின்னு திரும்புறீங்க. பார்த்தா தயா கீழே வழுக்கி அப்படியே விழுந்துறான். மாமா அப்படின்னு அடுத்த நிமிஷம் நீங்கள் அப்படியே விழுந்து அவன் கையை பிடிக்க தயாங்க அப்படியே பார்க்குறான்.
எவ்வளோ தளரும் நம்ம நினச்சா இவன் நம்மளை காப்பாற்றுற அடிக்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்காங்க. மாமா மாமா கையை பிடிச்சி மேலே வா மாமா. எப்படி கையை பிடிச்சி வர்றது? லூனா ஏதாவது பண்ணு அப்படிங்கிறான். பிகாஸ் உங்கள் ஸ்ட்ரென்த் மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. எப்படி இவளே நொண்டி எங்கே காப்பாற்ற போகிறா அடிக்கிற மாதிரி. லூனா அவ்வளோ மாமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே தர என்னடி தர்ற உன் துப்பட்டா இருக்கே அதை கழட்டி போடுறி அப்படிங்கிறான். இருங்க மாமா அப்படின்னு லூனா தன்னோட துப்பட்டாவை கழட்டி கரெக்டாக தயங்க பிடிக்கிற நேரத்துக்கு டக்குனு இழுக்க என்னடி பண்ணுற அப்படின்னு. எனக்கு பயமாக இருக்கு, என்னையும் சேர்த்து எழுத்துட்டிங்கன்னா. இப்போ நீங்களும் டக்குன்னு யோசிக்காமல் உங்கள் துப்பட்டாவை மாமா இதை பிடிச்சி இதை பிடிச்சி நான் மேலே வந்து நான் சாகுறது உறுதி அப்படின்ட்டு அவனும் அப்படியே உங்களே பார்க்க மாமா பிடிச்சிக்கோங்க முடியும், என்னால் கண்டிப்பாக உங்களை மேலே இழுக்க முடியும், இழுத்துருவேன். அதுக்குள்ளே அங்கே புளியோட சவுண்டு வேறு கேட்குது. ஐயோ தேவையில்லாத இடத்துக்கு வந்து மாட்டிட்டோமான்னு லூனாவோ அங்கே நிற்கவே இல்லை. அடுத்த நிமிஷம் எஸ்கேப் ஆக அதை பார்த்தா தயாங்கோ அட்டி பாவி அப்படின்ட்டு புலி வர்ற மாதிரி சவுண்ட் கேட்குது. நான் தொங்கிட்டு இருக்கேன், நீ மேலே இருக்க, எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ, ஏதாவது வந்து உன்னை எதாவது பண்ணிட போகுது. பரவாயில்ல எது வந்தாலும் சரி உங்களை மேலே எடுக்காமல் நான் போக மாட்டேன். நீ வேற படுத்தாதடி, ஏதாவது வந்துட போகுது நகரு அப்படிங்கிறான். இப்போ நிஜமாவே அக்கறையில் உங்களுக்கு எதாவது ஆயிடக்கூடாதுன்னு போ அந்த பக்கம் அப்படிங்கிறான். நீங்கள் விடாமல் இல்லை உங்களை மேலே இருக்க. உன்னால் என் வெயிட்டு தூக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை மாமா இந்த நொண்டி எப்படி நம்மளை காப்பாற்றுவான்னு நினச்சிங்களா? அப்படி இல்லை, நீ மட்டும் என்ன எப்படி சாக போகிறோம், அதான் இவனை காப்பாற்றணும்னு நினச்சோ அப்படின்னு அவனும் பதில் கேட்க நான் அன்னைக்கே சொன்னதான் இன்றைக்கும் என்னால் இன்னும் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்ட்டா கூட நான் உங்களை காப்பாற்றுவேன். ஏண்டி ஏன்னா இப்படி இருக்க ஒருத்தைய கூட வாழணும்னு நினைக்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம். என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுற ஒருத்தர் நானும் லவ் பண்ணணும்ல அப்படிங்கிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் வாய் திறக்கல. நீங்கள் ஷாலை அவன் கையில் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு மரத்தில் இழுத்து பிடிச்சி நீங்கள் அப்படியே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இழுக்க உங்களுக்கு முடியல, அவ்வளோ பெயினாக இருக்குது. நீங்கள் கஷ்டப்படுறத அவனால் பார்க்க முடியல. வேணாம் அப்படிங்கிறான். நீங்கள் விடாமல் அவனை இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தயங்கும் ட்ரை பண்ணி ஓரளவுக்கு மேலே வந்துடுறான். புலி சவுண்டு கிட்ட கேட்க 2 பேரும் கொஞ்சம் பயந்துடுறீங்க. அப்படியே தயங்கங்களை எடுத்துகிட்டு போய் மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு போய் நின்றுட்டுருக்கீங்க. பட் எதுவும் வரல. கொஞ்சம் நேரத்தில் சவுண்டை காணும், அது வேறு எங்கேயோ போயிடுச்சு அப்படின்ட்டு தயங்கம் அடுத்த நிமிஷம் உங்களை அப்படியே வா போகலாம் அப்படின்ட்டு உங்கள் தூக்க இல்லை மாமா நான் நடப்பேன் அப்படிங்கிறீங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு டக்குன்னு உங்களை கையில் தூக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்து அங்கே காரத்தை என்ன காரே இல்லை அட்டிப்பாவி லூனா இந்த பைத்தியம் எடுத்துகிட்டு போயிடுச்சு போகலாம் அப்படின்ட்டு சரி ஏதாவது கேப் கிடைக்கிறத பார்த்து போகலாம். சரி மாமா அப்படின்ட்டு நீங்கள் இறங்கி நிற்க உங்களே பார்க்குறான். என்னாச்சு மாமா? இல்லை உனக்கேண்டி எனக்கு காப்பாற்றணும்னு தோணுச்சு. எத்தனை வாட்டி மாமா கேட்பேன், எனக்கு உனக்கு பிடிக்கும், நீ கூடவே இருக்கணும் மாமா அப்படின்னு அவன் கையை பிடிக்கா. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படின்ட்டு அவனும் அதுக்கப்புறம் அவங்க ஒரு கேப் வந்தது பார்த்து அதில் ஏறி 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுங்க. வந்தவன் லூனாவை சம முறை மறுக்க அவ்வளோ என்ன நம்மளை இப்படி மறைக்கிறாரு, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் இருந்தாலும் நம்மளை விட்டுட்டு தானே ஓடி வந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு அவளே ஒரு நியாயம் சொல்லிக்கிறான். அவனும் அவங்க அம்மா கிட்டே போய் காய்ச்சி பூச்சி கத்துறான். இவெல்லாம் மனுஷியா 2 பேரும் ஆபத்தில் இருக்கும் விட்டுட்டு ஓடி வந்துட்டா. விடுப்பா அது ஏதோ பயத்தில் சின்ன பிள்ளை வந்து எப்படின்னு சொல்லியிருப்பாள். நீங்களாவது ஏதாவது முயற்சி பண்ணிங்களா? எப்படியோ போட்டு விட்டீங்கல்ல. எப்படா அப்படிலாம் பேசுகிறா? அப்படிலாம் இல்லை, எனக்கும் கையும் ஓடல காடும் ஓடல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் முழிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்ல அவனும் அப்படியே மறைச்சிட்டு உங்களா வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி மாமா அத்தை கிட்ட கோவப்படுறீங்க, பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? லோனாவும் பாவம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் பண்ணுவாங்களா? இப்போ நீயே பண்ணல, நீங்கள் பதிலே பேசலை தயங் உனக்கு அவங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறான். இதை காதில் வாங்கின லூனாக்கும் ஒரு மாதிரி என்ன அத்தை ரோட்டு மாறுது, உங்கள் பையன் மனசு மாறிட்டாரோ? அவன் அது மாறாது, அதனால் சும்மா தான் இருக்கும். இப்படி நீங்கள் தான் சொல்கிறீங்க, அவனும் சொத்தை எழுதி வாங்கியாச்சு, இன்னும் அவளை விட்டு நகராமல் இப்படி சுற்றுறது எனக்கு எதுவும் சரியாக படல அப்படிங்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீயா போட்டு குழப்பிட்டு என்னையும் குழப்பாத, நான் தயங்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றாங்க. அந்த நைட்டும் உங்கள் கூட தயங்க உங்கள் காலுக்கு மாலிஷ்லாம் பண்ணி விடுறான். நீங்கள் இல்லை மாமா வேணாம், இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்க, ஸோ கால்லாம் வலிக்கும், உனக்கு பெயினாக இருந்தால் சொல்லு, நானே உன்னை தூக்கிட்டு போகிறேன், நீ நடக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறான். இவ்வளோ நாள் நட அப்படிலாம் சொன்னவன் இன்றைக்கி வேணாங்கிறான். அப்படியே பார்க்குறீங்க. இல்லை மாமா நான் நடப்பேன் அப்படிங்கிறீங்க. இல்லை நீ நடந்தாலும் பரவாயில்ல நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு ரெஸ்ட் ரூம்க்குள்ள அவனே தூக்கிட்டு போகிறான். நீங்கள் என்னடா இது அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க, இருந்தாலும் விடாமல் தூக்கிட்டு போகிறது உங்களுக்கு ஒரு மாதிரி. இல்லை மாமா ஏண்டி நான் தூக்கிறது கஷ்டமாக இருக்கா? ஐயோ அப்படிலாம் இல்லை, அப்போ பேசாமல் இரு, நான் தான் அவனுக்கு எல்லாம் செய்வேன். அவனே எல்லாம் செய்கிறான் அவங்களுக்கு எப்பவும் போல். அதுக்கப்புறம் 2 பேர் நைட் அப்படியே தூங்கும் போதும் நான் ஒன்றா அப்படின்னு கிட்ட வந்து படுக்கிறான்.
அப்படின்னு பார்க்குறீங்க. ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறான். 2 பேரும் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் இப்படி கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு நீங்கள் அவனை தள்ள. என்னடி? இல்லை மாமா, இது வேணாமே. ஏன்? ஏன்னா நான் எவ்வளோ நாள் உயிரோட இருப்பேன்னு தெரில. உங்கள் மனசில் ஆசை வளர்த்து வேணாமாம்மா அப்படிங்கிறீங்க. இது நாள் வரைக்கும் எப்போ சாவீங்கன்னு நினச்சிட்டு இருந்தவனுக்கு இப்போ இந்த வார்த்தை கேட்கும்போது ஒரு மாதிரி, ஹே அப்படி சொல்லாதடி, என்னமோ மாறி இருக்கு அப்படின்ட்டு, ஓகே எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சும்மாவே உங்களை வெறுமனே ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறான். பட் அவன் மனசுல இப்போ ரொம்ப ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே உங்களுக்கு எப்பவும் போல் அவன் எல்லாமே செஞ்சுட்ருக்கு. லூனாக்கோ வயிறு எறியுது. அவளோ யாருக்கோ கால் பண்ணி ஏதோ பேச கொஞ்ச நேரத்தில் தயாங்கோ கால் வருது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான். டே மச்சான், நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது வந்துரு. இல்லை மச்சான், நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி பார்ட்டி இல்லைடா, இது ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆக போதில்லை, ஸோ பேச்சுலர் பார்ட்டி ஜாலியாக இருக்கும் வாடா. இல்லை இருந்தாலும் இப்போ நான் அப்படின்னு அவன் தடங்க. நீங்கள் என்னாச்சு அப்படின்னு பார்க்குறீங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டின்னு கூப்பிட்றாங்க. போயிட்டு வாங்க மாமா. இல்லை உன்னையும் சேர்த்து கூப்பிட்றானுங்க. போகலாம் மாமா. நிஜமாவா? ஆமாம் மாமா போகலாம் அப்படிங்கிறீங்க. அவனும் சரிடா, அவளுக்கும் உங்களெல்லாம் இன்ட்ரோ கொடுத்த மாதிரி இருக்கும், கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நிஜமாவே போகலாமா, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறான். போகலாமாம்மா, உங்களுக்கும் இங்கேயே உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு மாதிரி இருக்கும்ல, வெளியில் போங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, என் பின்னாடியே தான் இருக்கீங்க, ஸோ 2 பேருமே போகலாம். ஏன் லூனாவையும் கூட, எஸ் அவளையும் இன்வைட் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. லூனா அப்படின்னு தயாங்க கூப்பிட்ட. போகலாமாம்மா அப்படின்னு அவளும் சொல்கிறா. அப்படின்னு சொல்லிட்டா. ஈவினிங் எல்லோரும் கிளம்புறீங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே நீங்கள் வந்து பார்ட்டி வேரில் பார்க்க செம்மையாக ரெட் கலர் ஒரு கவுன் லாங் ஃப்ராக் மாதிரி போட்டு, அது வந்து ஸ்லீவ்லெஸ் தான். ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கர்ல் ஹரில் அப்படியே வர தேங்க நிமிஷம் அவனோட ஹேண்ட்ஸமில் நீங்கள் மயங்கி நிற்க. அவனும் உங்களை பார்த்து ஸ்டன் ஆயிடான். லோனாவும் இந்த பக்கம் இறங்கி வரா, அவள் பிளாக் ட்ரெஸ்ஸில். பட் அவளை விட நீங்கள் செம்மையாக இருக்கீங்க, ரெட் ட்ரெஸ் மாதிரி செம்மையாக இருக்கா அப்படின்னு ஒரு நிமிஷம் பார்த்துருக்கா. லூனாக்கு வயிறு எரியுது. எல்லாம் இவர் சரி இல்லை, இந்த நோயாளியை பார்த்து இப்படி வலிகிறாரு அப்படிங்கிற மாதிரி. மாமா அப்படின்னு வந்து பக்கத்தில் இருக்க. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறா. நல்லா இருக்கு அப்படிங்கிறான். அவ்வளோதானா, வேற என்ன சொல்லணும் எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு காப்பா நீங்கள் இறங்கி வரீங்க. அவனே தன்னறியாமல் எவ்வளோ காஜியஸ் அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது, அதுவும் உன்னோட இந்த ஸ்ப்ரிங் முடி சூப்பர் மாமா அப்படிங்கிறீங்க. அவளுக்கு இன்னும் கடுப்பாகுது. அப்படியே தயங்கமாக இருக்கா. தயங்க அந்த கண்டுக்கவே இல்லை. போகலாம் அப்படின்ட்டு, மாம் நாங்கள் ஒரு பார்ட்டி போகிறோம் சொல்லியிருந்தாலும், போயிட்டு வந்துடும். சரிடா பார்த்துப்போ, மருமகளை பத்திரமா கூப்பிட்டு பார்த்து போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க சொல்கிறது யாருன்னு தயாங்க தெரியும். நீங்களும் உங்களை தான் சொல்கிறாங்கன்னு வச்சுட்டு, அத்தை அதெல்லாம் நாங்கள் பத்திரமா போயிட்டு வருவோம், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, சாப்பிட்டு நேரத்துக்கு சாப்பிட்டு படுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு அப்படி தயங்க பக்கம் அப்படி சொன்னது புரிஞ்சில்ல அப்படின்ட்டு அவங்க மருமகளை தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் அவங்கள நினச்சிக்கிறீங்க. அவனுக்கு எப்படி இப்படி ஒருத்திய உன்னால் இவ்வளோ கேவலமாக நடத்த முடியுது அப்படிங்கிற வரை அவங்க அம்மா ஒரு பார்வை பார்த்துட்டு வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போது அப்படியே அவங்க கையை பிடிச்சி காரில் ஏற்றி விட. ஆமாம், இவள் பச்சை பப்பா, அவளுக்கு எதுவுமே தெரியாதுல, இவர் தான் கையை பிடிச்சி ஏற்றிக்கணும் அப்படின்னு அவள் கடுப்பில் இருக்கா. உங்களை ஃப்ரண்ட்டில் ஏற்றிட்டு அவன் வந்து இந்த பக்கம் உட்காந்து காரை வந்து ஸ்டார்ட் பண்ண. லூனா பின்னாடி வயிற்றுச்சலோடு உட்காந்துருக்கா. ஒரு வழியாக அந்த டின்னர் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறீங்க. ஸோ எல்லோரும் அப்படியே உங்களை ஆச்சரியமாக பார்க்க தேங்க்கும் கர்வமாக இருக்குது. எனக்கு இப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் லூனாவோட ஒப்பிடும் போது நீங்கள் செம்மையாக இருக்காது. அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பணக்காரி, பணம் இருக்கிற இடத்துல அவ்வளோவா அழகாக இருக்க மாட்டான்னுச்சா, செம்மையாக இருக்காளே நெய்க்குள் கட்ட மாதிரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்ருக்கானுங்க. அவனும் இது என்னோடய அத்தை பொண்ணு ஹீரா அப்படின்னு சொல்லி உங்களை இன்ட்ரோ கொடுக்குறான். தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம், இன்ட்ரெஸ்ட் லிஸ்ட்டாக தெரியாத ஆள் யார் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா பேர் சொல்லி கேட்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லாேருக்கும் ஹாய் மட்டும் சொல்கிறீங்க. அப்புறம் தேங்க ரொம்ப நாளாக சிங்கிளாக ஜாலியாக சுற்றிட்டு இருந்தவன் இப்போது கேர்ள் ஃப்ரெண்டும் ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்திட்டான். ஸோ அவங்க 2 பேத்துக்குள்ளே கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாமா அப்படிங்க. என்ன அப்படின்னு நீங்கள் முழிக்கிறீங்க. தயங்கோ வேணாடா, ஏடா கூடாமல் ஏதாவது கேம் வைப்பீங்க, வேணாம் அப்படிங்கிறான். இல்லை இந்த கேம் நடந்தே ஆகணும் அப்படின்னு லூனா சில தயங்க அப்படியே இவ ஏதோ பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு மறைச்சிட்ருக்கா. நீங்கள் என்ன கேம் அப்படின்னு பார்க்குறீங்க. சிம்பிள் தான் அப்படின்னு ஒரு கேர்ள் வந்து உங்கள் கண்ணை கட்டி விடுவோம், இங்கே இருக்கிற பாய்ஸ்லாம் வரிசையாக நிற்பாங்க, அதில் உங்கள் லவர் யார் நீங்கள் கண்டுபிடிச்சி கிஸ் பண்ணணும், அவ்வளோதான். எது இல்லை ஃபேனா, தப்பாக யாரையாவது கிஸ் பண்ணிட்டா பிரச்சனை, வேணாம் அப்படிங்கிறீங்க. ஜஸ்ட் கன்னத்தில் தான், அப்படியே கிஸ் பண்ணாலும் ஒன்றும் தப்பாக யாரும் எடுத்துக்க மாட்டோம், அவங்கெல்லாம் வாழ்வு தான் அப்படின்னு ஜாலியாக இருப்பானுங்க. இல்லைடா அப்படின்னு சொல்ல, எனக்கு அது கஷ்டமாக இருக்கும்,
என்னால் அப்படிலாம் பண்ண முடியாது மாமா, இது விபரீத விளையாட்டாக இருக்குது, வேணாம் மாமா அப்படி நீங்கள் பயப்பட தயங்கோ இல்லை அப்படின்னு எதுவும் சொல்ல வர லூனா தெரிஞ்சிச்சு இவங்களோட லவ்வோட லட்சணம் அப்படிங்கிற மாதிரி வேணுக்குனே அங்கே உள்ளவங்களெல்லாம் வச்சு பேச வைக்கிறா. எல்லாருமே வந்து ஓ இவ்வளோதான் அவங்க லவ்வா, அது நாங்கள் கூட என்னென்னமோ நினச்சோம் தெய்வீக கதல்னு, இப்போ தான் தெரியுது அப்படி இப்படின்னு பேச அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயுது தயம். ஹே இந்த கேம் நாங்கள் ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிறான். அப்படியே லூனாவோ அப்படியே அவனை முறைச்ச மாதிரி பார்க்குறா. ஏன்னா அவன் நினச்சது கேமை விளையாடாமல் அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்போ நமக்கு உண்மையான லவ் இல்லை அப்படின்னு மற்றவங்க பேசுறது கேட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணணும்னு நினச்சிருப்பா. பட் தயங்கோ அப்படிலாம் ஆகக்கூடாது அப்படின்னு எப்படி சொல்லிக்க நீங்கள் கொஞ்சம் பயப்படுறீங்க தயங்க கைப்பிடிச்சு, எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ கண்டிப்பாக எனக்கு கரெக்டாக கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறோம். நீங்கள் பயந்துகிட்டே இருக்க. இப்போ உங்கள் கண்ணை கட்டுறான். பாய்ஸ் எல்லாம் வரிசையாக நிற்க வச்சுட்டு ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பக்கம் எல்லோரும் ஓகே அப்படின்னு தம்ஸ் அப் காட்ட. இப்போ அப்படியே நான் வந்து வரீங்க ஒரு ரெண்டு பேருக்கு அப்புறம் தான் தயங்க நிற்கிறான். அவன் பக்கத்தில் வந்து நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. கண்டுபிடிச்சிட்டாப்புல அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கா. இப்போது லூனாவோ வேணுனே தயங்க அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்து லாஸ்ட்டில் நிற்க வச்சிடறா. தயங்க அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறதுக்கு நீங்கள் அப்படியே அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இங்கே இருக்கிற இவனாவது கிஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி லூனா அப்படியே எக்ஸைட்மெண்ட்டோட பார்த்துட்டு தயங்கோ எதுக்கு இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நகரப்புக்கு மாமா என்ன சொத்துக்காக தான் அவளை நீங்கள் விரும்புகிற மாதிரி நடிக்க வந்தீங்க, மறந்துட்டிங்களா? இது அவள்கிட்ட சொன்னால் என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு மிரட்ட தயங்க அந்த இடத்த விட்டு நகராமல் அப்படியே நின்றுறான். அவனுக்கு வேறு வழி இல்லை. ஸோ அப்படியே அமைதியாக நிற்க. ஏன்னா அவன் இதை விரும்பவே இல்லை, உங்களுக்கு இது தெரியவே கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நின்றுட்டுருக்க. நீங்களும் அந்த இடத்துல மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படின்ட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்க. லூனா பேசிகிட்டு இருந்தவளும் அப்படியே பார்க்குறா. தயங்கோ சோகமாக யாரையாவது கிஸ் பண்ணிட்டாளா அப்படிங்கிற மாதிரி திரும்ப நீங்கள் அப்படியே நடந்து வந்துருக்கிறத பார்க்க அவனுக்கு சிரிப்பு வருது. பார்த்தல தாண்டி உண்மையான லவ் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து யாரையும் டச் கூட பண்ணல. நீங்கள் எல்லோரும் கையெல்லாம் காட்டுறாங்க, யாரையுமே தொடல. அப்படியே ஸ்மெல் மட்டும் பண்ணிகிட்டே அப்படியே வந்து இப்போது அப்படியே தயங்க இருக்கிற இடத்துக்கிட்ட கரெக்டாக நிற்க. தயங்கம் அப்படியே பார்த்துட்ருக்கான் என்ன தான் பண்ண போகிறீங்கன்னு. எல்லோரும் அப்படி தான் பின் ட்ராப் சைலண்ட்டாக பார்த்துட்ருக்க. நீங்கள் அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டே மாமா அப்படிங்கிறீங்க. அவன் வாய் திறக்கிறதுக்குள்ள மற்றவங்க வந்து அவன் வாய் மூடி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சைகை பண்ண அவன் எதுவுமே பண்ணல. அப்படியே நிற்கிறான். அவன் கை கூட நீட்டில் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டுட்டு அவன் பாட்டு நின்றுட்டுருக்க. நீங்களே என் மாமா இங்கே தான் இருக்கார் கன்ஃபார்மாக தெரியும் அப்படிங்க. தயங்க அப்படியே சிரிக்கிறான். நான் எதுவுமே பண்ண வேணாடா, அவள் கண்டுபிடிப்பா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அப்படியே தட்டு மாதிரி அப்படியே அவன் கிட்டே போகிறீங்க. அவனோட ஷர்ட்டை அப்படியே தொட்டு அப்படியே உங்கள் கை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுது. இப்போது தயங்கோ உங்கள் கையை அப்படியே பிடிக்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை கிஸ் பண்ண கரெக்டாக அவன் கண்ணத்துக்கிட்ட போக தயங்கு லைட்டாக திரும்ப இப்போது ரெண்டு பேரும் லெப்டோ லிப் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. இதில் லூனா பார்க்க அவளுக்கு வயிற்றுச்சலாகுது. அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. டக்குன்னு நீங்கள் கட்டாவது மாமா நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறீங்க. அவனும் கிஸ்ஸு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு திருப்பி கிட்ட வரான். ஐயோ எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறீங்க. மற்றவங்களாம் சிலருக்கு அது ஹாப்பியாகவும் இருக்குது. பிகாஸ் தயங்களோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பரவாயில்லப்பா செம்ம அந்த பொண்ணு அந்த மாதிரி இருக்குது. சிலர்லாம் லூனாரை ஏற்பாடு பண்ணவங்களாம் அப்படியே அவங்கள வக்ரமாக பார்த்துருக்காங்க. இவ்வளோ இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. லூனாவோ அதுக்கு தானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தயாங்க்கு கால் வர நேரமாக பார்த்து இப்போ உங்கள் வேலையை கட்டுங்க அப்படிங்க. தயாங் வெளியில் அங்கே உள்ள கூட்டமாக இருக்குன்னு வெளியில் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அங்கே யாரையும் தெரியாது நல்லா அமைதியாக உட்காந்துருக்காங்க. உங்கள் ரெண்டு பேரும் அங்கே இருக்கிற லேடிஸ் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்ககிட்ட பதில் பேசிகிட்டு இப்போ அங்கே உள்ள பாய்ஸில் சிலர் வந்து டான்ஸ் பண்ணலாமா ப்ளீஸ் ஜாயின் வித் அஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல கமான், எவ்வளோ பெரிய பொண்ணு இது கூட தெரிலங்கிறீங்க. எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள், உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்ல. இல்லை எனக்கு அவ்வளோவா தெரியாது ப்ளீஸ் நீங்கள் கேரி ஆன் அப்படின்னு நீங்கள் சொல்ல கேட்காம கைப்பிடிச்சி எடுத்து போக. உங்களுக்கு கோவம் வருது இருந்தாலும் தயாங் ஃப்ரெண்ட்ஸுங்கனால அமைதியாக இருக்கீங்க. அப்படி உங்களை சுற்றி விடுறான் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இல்லை எனக்கு வராது அப்படிங்க. உங்களை டீஸ் பண்ணுற மாதிரி எல்லோரும் சுற்றி ஆடிக்கிட்டு அப்படியே கீழே டச் பண்ண வரும்போது உங்களுக்கு அழுகியாக வருது. அம்மா எங்கே இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி. இப்போ தயாங்க கண்ணாலே தேட கரெக்டாக ஒருத்தவங்க ஹிப்பை டச் பண்ண வரும்போது தயாங்க எட்டி ஒரு வதை தான் அவன் போய் தூரமாக விழுறான். தயாங்க அப்படியே உங்கள் கிட்டே வந்து உங்களை அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு மறைக்கிறான். என்னடா கிண்ணி அடிச்சிட்டானோ தவிர மற்றவங்களாம் அவனை பிடிச்சிட்டு சாரி தயாங், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி கெட் டுகெதர் தான் கூப்பிட்டோம், அது நாங்கள் கவனிக்கலை, இந்த நாய் ஏதோ குடிச்சிட்டு தெரியாமல் பண்ணிட்டான் சாரி அப்படின்னு. ஏன்னா தயாங்க பற்றி தான் தெரியுமே. ஸோ அப்படி சொல்ல லூனாவும் ஒரு நிமிஷம் பயந்தாரா போச்சு நம்ம மாட்ட போகிறோன்னு. நல்ல வேலை எஸ்கேப் ஆகிட்டா. ஸோ அப்படியே திருத்தலாம் முடிச்சுட்டுருக்க. தயாங்க உங்களை அப்படியே பிடிச்சி ஆர் ஆல்ரெட் அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை மாமா, ஆனால் எனக்கு இங்கே இருக்க வேணாம் ப்ளீஸ் வீட்டுக்கு போகலாமே அப்படிங்கிறீங்க. ஓகே ரிலாக்ஸ்
போகலாம் அப்படின்ட்டு அவன் லூனாவை வான்னு கூட இல்லை, அவங்கள அப்படியே கைவித்தாங்களாம் கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுறான். அப்படி நீங்கள் காரில் ஏற, ஹே நீ ஓகேவா அப்படின்னு கேட்குறான். நான் நல்லா தான் மாமா இருக்கேன் அப்படிங்கிறீங்க. பின்னாடி வந்து லூனா ஏறிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. 2 பேர் பேசுகிறத அவளுக்கு பிடிக்கல. தயங்க அப்படியே அவளை மறைச்சிட்டு அங்கேருந்து காரை ஸ்டார்ட் பண்ணுவான். வீட்டுக்கு வந்ததும் உங்களை நீ மேலே போகிறேன் அப்படின்ட்டு லூனா பக்கம் திரும்பி ஒரு அரை தான் லூனா கணத்தை வச்சுட்டு, எதுக்கு அடிச்சிங்க? எதுக்கடி அப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? போய் பேசாத, எனக்கு தெரியும் இதெல்லாம் ஓ வேலை தானே. எதுக்கு இப்படி பண்ண? நீங்கள் மட்டும் என்னம்மா, நம்ம இங்கே வந்ததே அவள் சொத்தெல்லாம் ஆட்டையப்படுதான், என்னமோ அவ கூட ஜாலியாக என்ன பண்ணி குடும்பம் நடத்த வந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக அவங்க அம்மா என்ன இங்கே பிரச்சனைன்ட்டு வர, பாருங்க அத்தை நீங்கள் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க, அவளை போட்டு தள்ளிட்டு இந்த சொத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் தானே. ஆனால் இங்கே இப்போ உங்கள் பையன் பண்ணுறதுலாம் சரியில்லை. என்னத்தையாங் உன் நடவடிக்கை சரியில்லை, நானும் பார்த்துட்ருக்கேன். எப்படி இவ்வளோ அழகான ஒருத்தி இருக்கும் போது எப்படி அவட மனசு வரும்? அதான் அவளே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்குது. எல்லா சொத்தும் அவர் பேரில் வேறு இருக்குல்ல, அதான் திமிரில் ஆடுறாரு. ஓ இப்படி ஒரு ஆசை வேறு இருக்கா உங்களுக்கு அப்படின்னு பார்க்க, வாயை மூடு அப்படின்னு தயான் கடுப்பாகிறான். வேணாம் மாமா, நீங்கள் என்ன லவ் பண்ணீங்களா, நானும் உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கேன். இங்கே பாருங்க மாமா, இப்படி வேணால் பண்ணலாம். அவன் அப்படியே பார்த்துட்ருக்க, நீங்கள் வேணா அவன் மேலே ஆசையாக இருந்தால் அவள் கூட அவள் இருக்கிற வரைக்கும் ஒன்றா இருங்க. நான் அதை பற்றி எதுவும் கேட்க மாட்டேன், நோ அப்ஜெக்ஷன். அதுக்கு கல்யாணம் வரையும் போகணுன்னா அவசியம் இல்லை. ஒன்றை மாதிரி நினச்சி அவளை கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை நான் தொடுறது கூட அவள் ரொம்ப சங்கடப்படுவாடி. உன்ன மாதிரி கிடையாது, யாரை பார்த்தா பல்லளிக்க. எனக்கு உன்னை பற்றி தெரியாது நினைக்காத. நான் ஒரு பக்கம் ஊர்மையிறங்கிறனால தான் நீ ஊர்மையிறதை நான் கண்டுக்காமல் இருக்கிறேன் அப்படிங்க. லூனா அப்படியே பார்க்குறா பயந்து போய். எனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சும் ஏன் கண்டுக்கலனா நானே யோக்கியம் இல்லை, அப்புறம் எப்படி ஒன்றை சொல்ல முடியும். ஆனால் அவள் அப்படி கிடையாது, அவள் தங்கொண்டி, உன்ன மாதிரி அவள் கிடையாது. நானும் என் அம்மா பேச்சுக்கிட்டு அப்படி தான் நினச்சி வந்தேன். ஆனால் அவளை பார்க்கும்போது என்னால் முடியல. உண்மையாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். பாருலூனா, எனக்கு மேலே இந்த லவ்வெல்லாம் கிடையாது, ஏதோ தப்புனுங்கிற ஒரு இது. அது மட்டும் இல்லை, நான் பண்ணுற தப்போ நீ தான் கண்டுக்க மாட்டேன், அதனால நீ எனக்கு செட் ஆவேன்னு நினச்சேன். என் அம்மாவுக்கு உனக்கும் செட் ஆச்சுன்னு. பட் இப்படி ஒருத்தி எனக்கு கிடைப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. தேவதை மாதிரி ஒருத்தி கிடைக்கும் போது நான் ஏண்டி அவளை விடணும்? பாலா போன கடவுள் அவளுக்கு இப்படி ஒரு வியாதியை கொடுத்துருக்கான். அதை நான் சரி பண்ணி அவள் கூட தான் வாழ்வேன். இது யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு தயாங் மனசுக்குள்ளே தான் நினைக்கிறான், வெளியில் எதையும் சொல்ல. அப்படியே பிகாஸ் லூனாவோ இப்போல்லாம் பேசினா உடனே போய் அவள் உங்ககிட்ட பற்ற வச்சிருவா, உங்களுக்கு உண்மை தெரிஞ்சால் கஷ்டப்படுவீங்கன்ட்டு அவனும். அது மட்டும் இல்லை, அவனை வேணான்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ அவன் சொத்தை பற்றிலாம் வச்சுக்கல, நீங்கள் அவனுக்கு வேணும். அதனால் லிசன் லூனா, இந்த மாதிரிலாம் பண்ணால் அவளுக்கு மேலே கோவம் தான் வரும். அதுக்கு தான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு என்ன விடப்பட மாட்டா, என்னையும் தப்பாக தான் நினைப்பா. அதனால தான் அவளை நம்ம பொறுத்துருந்து தான் இதாக இருந்தாலும் செய்யணும். எனக்கு மட்டும் என்ன அவள் கூட இப்படி சுற்றணும் ஆசையாக, எப்போக்கு நேரம் கிடைக்குதோ சீக்கிரம் முடிச்சு விட்டுறான், விடு, ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். இதெல்லாம் மேலே போன நீங்கள் கீழே வந்திருப்பீங்க, உங்களோட ஃபோனை மறந்துட்டீங்கன்னு. எல்லாத்தையும் காதில் வாங்கிடுறீங்க. கழுகியாக தாங்களா? அப்போ யாருமே என் மேலே பாசத்தினால இங்கே இல்லையா? இந்த சொத்துக்காக தான் இவங்களும் வந்தாங்களோ? அதுலேயும் தயாங் மாமா, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா சொத்தால் எழுதி கொடுத்துருப்பேனே, எதுக்கு இப்படி லவ்னு நடிக்கணும்? கஷ்டமாக இருக்கு. அவன் மனசுக்குள்ளே பேசுனது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் வெளியில் பேசுனதை மட்டும் கேட்டு என்ன கொல்லணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அவ்வளோ சிரமத்தில் நான் தரவே மாட்டேன். நான் தான் செத்துருவேனேடா, என்னையும் கொண்டுட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு கண்ணை தொடச்சிட்டு யாரும் உங்களை பார்க்காம நீங்கள் ரூம்குள்ளே போயிருங்க. அவ்வளோ அழுக வருது. அப்படியே அழுது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க பால்கனி சைடு. இப்போ தயங்க முடியும் மேலே வந்துவேன். காற்று ஒரு மாதிரி அடிச்சிட்டுருக்கு, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கூப்பிட்றான். ஒன்றும் இல்லை மாமா. அப்புறம் நீங்கள் இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம் மாமா, நீங்கள் உங்களுக்கு கொடுத்த ரூமில் இருந்துக்கோங்க. ஏண்டி? அது முன்னாடி நான் நடக்க முடியாமல் இருந்தேன், இப்போ தான் நான் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டேனே, எனக்கு யாரோட ஹெல்ப்பும் வேணாம் மாமா, நீங்கள் போங்க. அதெல்லாம் நான் ஒன்றும் ஹெல்ப்பாக நினச்சலாம் பண்ணல, எனக்கு அது பிடிச்சிருக்கு பண்ணுறேன். நீங்கள் பாரு, நான் கூட தான் இருப்பேன், நான் கூட இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லு, அதுக்காக இப்படிலாம் சொல்லாத. ஐயோ அப்படிலாம் இல்லை மாமா, வேணாம். எதுக்கு எனக்காக நீங்கள் இவ்வளோ சிரமப்படணும்? நான் சொன்னேன்னா இங்கே பாரு, தேவையில்லாம் பேசியிருக்காத, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவன் படிப்பாங்க. என்ன இவர், அவனுக்கும் கஷ்டமாக இருக்குது. என்ன இப்போல்லாம் சொல்கிறான்னு கோவம் தான் வருது. இப்போல்லாம் நீங்கள் ஒதுக்குறது அவனால் ஏற்றிக்கவே முடியல. நீங்கள் அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசவே இல்லை. அப்படியே வந்து நீங்கள் பெட்டில் நீங்களாக படுத்துக்க, தயங்க வந்து பார்க்குறான், நீங்கள் படுத்துட்டு பார்த்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் இருந்து படுக்க, நீங்கள் தூக்கத்தில் திரும்புற மாதிரி திரும்பி படுத்துக்கிறீங்க. உங்களை ஹக் பண்ணாமல் அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இருந்தாலும் சரி, ஏதோ
டிஸ்டர்பாக இருப்பா போல் அப்படின்னு. பட் இந்த ஒதுக்கும் கூட அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படியே உங்களே பார்த்துட்டு எப்போ தூங்கினான்னு தெரியல, அப்படியே தூங்கி போகிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திருக்கும் போதே நீங்கள் இல்லை, எங்கே போனா இவ அப்படின்னு பார்க்க நீங்கள் கார்டனில் இருக்கீங்க. அப்படியே வந்து தயாங்க உட்கார, நீங்கள் தள்ளி உட்காந்துக்கிறீங்க, கவனிக்காத மாதிரி இருக்கீங்க. ஹே என்னாச்சு அப்படி? ஆ ஒன்றும் இல்லை மாமா அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க லேப்டாப்பில். என்ன பண்ணுற? அது கம்பெனி விஷயம்லாம் கொஞ்ச நாளாக எதுவும் கண்டுக்கல, அதான் சும்மா பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் வரவு செலவு கணக்கு அது மாதிரி பார்த்துட்டு, மாமா இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எதுக்கடி இப்போ திடீர்னு சொல்கிறேன்? இல்லை மாமா ஒர்க்கர்ஸ் பாவம், அதனால தான். ஓ அதெல்லாம் சரி, இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். நான் பார்த்துக்கிறேங்கிறத விட நீயே பார்த்துக்குவேன். உனக்கு நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஆ இல்லை மாமா எதுக்கு? அது தேவையில்லாத. ஹேய் நம்ம போகிறோம். இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய டாக்டர் உன்னை சரி பண்ணுவான்னு தெரிஞ்சால் அவனை கூட்டிகிட்டு வந்து சரி பண்ணுறேன். அண்ணே நம்பாவே பார்க்குறீங்க, உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, ஏதோ சும்மா உருட்டுறான் அப்படின்னு நினச்சிட்டு. அப்படியா மாமா சரி அப்படின்றீங்க. அப்புறம் உங்களுக்கு ஃபுட் எடுக்க போக, ஏன் மாமா இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க? அதான் மேடு இருக்காங்களே, நான் கால் பண்ணிட்டேன், அவங்களே கொண்டாந்துருவாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். என்ன இவ ஏன் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்ட்டு தயங்கும். ஹே எதுவும் என் மேலே கோவமா நேற்று நடந்ததில்ல? அதுதான் எனக்கே தெரியாம. ஐயோ மாமா நான் கோவம்லாம் பண்ணல, சும்மா தான் சொன்னேன். நீங்கள் ஏன் பின்னாடி எனக்கு வேலை செஞ்சுட்டே அலையணும்? உங்களுக்கும் வேலையெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதான் பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன் மாமா, நான் நல்லா தானே இருக்கேன், அவ்வளோ சீக்கிரம் சாகல மாட்டேன் அப்படிங்க. அப்படின்னு கை வாங்குறான். அப்படியே பார்க்குறீங்க. இங்கே பார், சாவுக்கு இவனை பேசாத, பரவாயில்ல நல்லாவே நடிக்கிறார் அப்படின்னு மனசு வச்சுட்டு, சரி மாமா சொல்லலை, தீன்னு சொன்னால் வாய் சுடவா போகுது அப்படிங்கிறீங்க, சொல்லாதடி அப்படின்ட்டு போகிறான். பட் அவனுக்கு மனசே கேட்கல. அவன் சொல்லும் போது சாகணும்னு நினச்சும் போது வலிக்காதது இப்போ வலிக்குது அவனுக்கு, நீங்கள் சொல்லும் போது வலிக்குது, மற்றவங்க சொல்லும் போது வலிக்குது. எல்லாம் அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, சீக்கிரமே டாக்டரை தேடி பிடிக்கிறேன், உன்னோட பிரச்சனையை சரி பண்ணுறேன், எனக்கான வெடி, உன்னை நான் அப்படி விட்டுற மாட்டேன், தேவதடி நீ அப்படின்ட்டு அவன் நினச்சிட்ருக்கான். நீங்களும் சாப்பிட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு போக மறுபடியும் அவன் வரான். நீங்கள் ஏமாம்மா வேஸ்ட்டாக இங்கே நீங்கள் உங்கள் ரூம்லேயே, உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது, நான் இங்கே தான் இருப்பேன், நான் இருக்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அமைதியாகிடுங்க. அப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கதான் அப்படியே பார்க்குறான். எப்படி பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி, நான் உன்னை ஒதுக்கும் போது தெரில, நீ என்னை ஒதுக்கும் போது வலிக்குதுடி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அப்படியே நைட்டும் உங்களை அப்படியே நீங்கள் தூங்குறவங்களே பார்த்துட்ருக்கான். உங்கள் கையை மாற்றி பிடிச்சிக்கலான்னு கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே படுத்துருக்கான். அப்படியே 2 பேரும் நல்லா தூங்கிட்டுருக்கா. சடனாக உங்களுக்கு ஒரு மாதிரி பாத்ரூம் போகணும் அப்படின்னு டக்குன்னு எழுந்திருக்கா. என்னாச்சு அப்படின்னு தயம் பார்க்குறான். ஏன்னா அவன் கையை பிடிச்சிட்டுனாலும் நீங்கள் எந்திரிச்சு வேகத்தில் அவன் பார்க்க நீங்கள் டக்குன்னு அவன் கைவிட்டு, இல்லை ரெஸ்ட் ரூம் வேறு ஒன்றும் இல்லை, நான் வேணா ஹெல்ப் அப்படின்னு. இல்லை நானே போய்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் பதட்டமாக எழுந்து போக, என்னாச்சுடி அப்படின்னு பின்னாடி வரான். டோர் லாக் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள நீங்கள் டப்பார்னு லாக் பண்ண, அப்படின்னு கத்துறான். இல்லாமாம்மா என்ன இந்த மாதிரி நினைமையில நீங்கள் பார்க்க வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, என்னடி சொல்கிற? கதவை திறடி, கதவை திறகிறாமா ப்ளீஸ்டி, கதவை திறடி அப்படின்னு தட்டுறான். நீங்கள் திறக்கவே இல்லை. அப்புறம் உங்கள் சத்தத்தையும் காணோம். அவனுக்கு அவ்வளோதான் ஹார்ட் பீட் இந்த மாதிரி இருக்குது. துறன்னு தட்டிட்டு நீங்கள் திறக்காதனால அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. டபார் கதவை திறந்துட்டு பார்க்குறான். அப்படியே வாயில் மூக்கிலையும் ரத்தம் வர, அப்படியே நீங்கள் கீழே கிடக்கதை பார்த்து அவனுக்கு இதேமே நின்று போன மாதிரி ஆகுது. ஹீரா அப்படின்னு ஓடி வந்து உங்களை அப்படியே தூக்கிட்டு, ஹீரா எழுந்துருடி, பயமுடுத்தாதடி ஹீரா அப்படின்னு தட்டுறான். எழுந்திருக்கவே இல்லை. உங்கள் பிளட்டெல்லாம் கையில் அப்படியே ட்ரெஸ்லலாம் ஓட அப்படியே தூக்கிட்டு உங்களை ஓடுறான். அவனும் எப்போ உங்களை விரும்ப ஆரம்பித்தானோ அப்பயே வந்து டாக்டர்ஸ்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பான். பட் இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டு இப்போ இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறாரு, ஏதோ சர்ஜரிக்கு போயிருக்காரு, வந்தது பார்த்துக்கலான்னு சொன்னனால விட்டுருப்பான். உங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு தான் நினச்சிட்டு இருப்பான். அதுக்குள்ளே இப்படி ஆகும். அதே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். அந்த டாக்டர்கிட்ட இன்னுமா வரல அவர் அப்படின்னு கேட்க, நாளைக்கு தான் சார் வராரு அப்படின்ட்டு பார்க்குறான். என்னாச்சு? எமர்ஜென்சி, ஃபஸ்ட்டு இவளுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போக, இப்போது சார் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போக இன்னொரு டாக்டர்கிட்ட அவன் பேசுகிறான். என்னாச்சு? நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேனே, அவர்கிட்ட பேசிட்டேன் சார், நாளைக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலுமே இது ரொம்ப கிரிட்டிக்கல் தான், 99% வாய்ப்பில்லை, ஒரே 1% தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி. தயங்க அப்படியே எமோஷ்னலாக ஷர்ட்டை பிடிக்க, உங்கள் எமோஷ்னல் எனக்கு புரியுது, பட் ரொம்ப லேட்டாக கொண்டு வந்துட்டீங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் சொன்னோம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்லி, அவங்களும் கேட்கல. நீங்கள் வந்ததுக்கப்புறமாவது உடனே கொண்டு வந்திருந்தா மேபி காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்க. இல்லை அவளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு அவன் அப்படியே தலையில் வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு இப்போ தாங்கிக்கவே முடியல. உங்களுக்கு கொல்லணும்னு நினச்சவன், சொத்துக்காக செத்தாலும் பரவாயில்ல நீங்கள்லாம் நினச்சவன் தான். இன்றைக்கி அவனால் அதை ஏற்றுக்க முடியல. நீங்கள் இல்லாத லைஃப் அவனால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஆக விட மாட்டேன்டி, என்னை விட்டுட்டு ஏமாற்றிட்டு போயிடாத
ப்ளீஸ் டி திரும்பி வந்துடு, நான் உன்னை கொல்ல நினச்சதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துடாத ஹீராமா அப்படின்னு புலம்பிட்டே இப்போ அவங்க அம்மா லூனா 2 பேரும் வந்துடுறாங்க. லூனாவோ வாய் திறக்கிறதுக்குள்ள தயாங் வாயை மூடு, உங்கள் பேச்சை கேட்டு நான் அவளை படுத்துனதெல்லாம் போதும், என் மனசில் அவள் தான் இருக்கா. ஏம்மா உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? இப்படி ஒரு ராட்சசி எனக்கு அம்மாவாக இருக்க. அண்ணன் பொண்ணு தானே, நீ வாயை திறந்தாலே போய் உனக்காக மாமா கொடுத்த சொத்தெல்லாம் அப்பா அழிச்சிட்டாரு. இவங்க சொத்து மேலே உனக்கு ஒரு கண்ணு, அதெல்லாம் சரி. ஆனால் அவள் ஆக போகிற நிலைமையில இருக்கக்கூட உனக்கு. அவள் அண்ணன் பொண்ணு, வாழ வேண்டிய பொண்ணு, இப்படி ஒரு நோயால் அவதிப்படுறாளுன்னு அவன் மேலே உனக்கு இறக்கமே வரலையா? அவன் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் உங்களுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குது, உங்களுக்கு சங்கட்டமாக அப்படியே பார்த்துட்டுருக்க. நீ கேட்ட மாதிரி எல்லா சொத்தையும் எழுதி வச்சிட்டாம்மா. அதுலேயும் உனக்கு அந்த வீடு, அவங்க அம்மா நகைன்னு எல்லாத்தையும் உனக்கு தான் கொடுத்துருக்கா. லூனா, அவளை கொல்ல நினச்சி அவளுக்கு இதாவது சம்மந்தம் இருக்கா? ஆனாலும் உன்னையும் ஒரு சிஸ்டர் நினச்சி உனக்கும் தாண்டி அவள் சொத்தில் பங்கு எழுதி வச்சுருக்கா. லூனா அப்படியே நிற்கிறா. அவன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன சொல்கிறது இல்லை. யாருக்காவது இது கிரிஞ்சாக தோணுனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, எமோஷ்னல் தேவை தான், அதனால நான் பேசியிருக்கேன். தேங்கால இதை ஏற்றிக்க முடியல அவனுக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ, ஏதாவது டாக்டர் தப்பாக சொல்லுவாங்க, அந்த பயத்திலே உட்காந்துருக்க. இதுலேருந்து வெளியே வந்த டாக்டரோ, சார் அவங்க இப்போ டேஞ்சரான ஸ்டேஜில் தான் இருக்காங்க, விடியத்துக்குள்ளே டாக்டர் வந்துட்டா சர்ஜரி பண்ணிடலாம். சார் ப்ளீஸ் அவருக்கு உடனே பேசுங்க, எப்படியாவது அவரை வரவைங்க. எவ்வளோ சொத்து செலவானாலும் சரி, என் சொத்தை அழிஞ்சாலும் அவளை நான் பார்த்துக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு அவன் கெஞ்ச. நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு டாக்டருக்கெல்லாம் ரெடி பண்ண போக இங்கே தேங்கால் நிற்காமல நான் அவளை போய் பாருங்கள் அப்படின்ட்டு போகிறாங்க. பிகாஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருப்பீங்க, அதுக்குள்ளே டாக்டர் வந்து ஆப்ரேஷன் இல்லைன்னா உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு போக தயாங்க அப்படியே காலெலாம் நடுங்க. மெதுவாக கதை வந்து உள்ள போகிறான். பின்னாடியே லூனா அத்தைன்னு 3 பேருமே அவங்க கண்ணெல்லாம் டியர்ஸோட அவங்கள அந்த மரண படுக்கையில் நீங்கள் இருக்கிறத பார்க்க அவங்களால முடியல. 3 பேருமே சாவடிக்குன்னு நினச்சவங்க இப்போ மனசு மாறி நீங்கள் வாழணும்னு நினைக்கிறாங்க. பட் நீங்களோ அப்படியே படுத்துட்ருக்க. தேங்க மெதுவாக வந்தவங்க கையை ஹீரா அப்படின்னு அவன் வார்த்தைகளே வராமல் கூப்பிட நீங்கள் மெதுவாக கண்ணை முழிக்கிறீங்க. என்னம்மா இன்னும் சாகலையாண்ணா அப்படிங்கிறீங்க. தேங்க அவ்வளோ ஆத்திரம் அட்டிக்க கை வாங்கி ஏன்டி ஏன் இப்படி பேசுகிற? ஏமாம்மா நான் சாகணுன்னு தானே 3 பேர் ஆசைப்பட்டீங்க, எப்போ என்ன அப்படிங்கிறீங்க சிரிச்சிட்டே. ஆனால் இங்கே பாரு, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு இதில் எந்த புரியுது. ஆனால் நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் அதுக்காக தான் வந்தோம். ஆனால் இப்போ அந்த மாதிரி மனநிலை இல்லடி. நீ சரியாகி வா, உன்னை நான் குணப்படுத்துவேன். கூட நான் நிறைய நாள் வாழணுண்டி, நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணுண்டி. ஹீரா எனக்கு வேணும் ப்ளீஸ்டி அப்படின்னு அவன் கைப்பிடிச்சிக்கிஞ்சேன். நீங்கள் கேட்டால் மட்டும் கடவுள் என் வாழ்நாளை நீட்டிட போகிறாரு. எது நடக்கணுமோ அது நடக்குமாம்மா. நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் கேட்ட மாதிரி தான். எனக்கு உங்கள் கண்ணில் தெரிகிற காதல் எனக்கு இப்போது புரியுது. ஏன்னா நீங்கள் வந்தப்போ என் மேலே நீங்கள் காட்டின அன்புக்கும் இப்போது உங்கள் கண்ணில் நான் பார்க்குற காதலுக்கு வித்தியாசம் தெரியுது. இப்போ நீங்கள் என் கூட வாழணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் என்னால் தான் கூட வாழ முடியாது, நான் பாவி அப்படிங்கிறீங்க. இல்லை, நான் தாண்டி பாவி. அப்போவே உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன்டி. சொத்து என்ன சொத்து, நீ தாண்டி என் உலகமே. நீ மட்டும் இல்லைன்னா நான் நினச்சி கூட பார்க்க முடியல. அம்மா கூட யோசிக்கிற விஷயத்த எனக்காக பண்ணியிருக்கடி. நீ 2 வாட்டி உயிரை துச்சமாக நினச்சி என்னை காப்பாற்ற நினச்சிருக்கேன். அங்கேயே என்னை செருப்பால் அடித்த மாதிரி இருந்ததுடி. என்னால் முடியாது ஹீரா. இவ்வளோ நாள் நீ சாக மாட்டேன்னு எதிர்பார்த்தேன். எனக்கு இப்போ நீ சாகரன் வார்த்தையால் சொன்னால் கூட தாங்கிக்க முடியலடி. என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல. எனக்கு வேணும்டி ஹீரா அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கான். உங்ககிட்ட சத்தமே இல்லை. அவங்க மானிட்டரில் டீன் 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 அது அப்படியே லீனாக கொடு வர இப்படி பார்க்குறான். தேங்க அப்படியே பார்க்க அவங்க அம்மா லூனா வாயில் கழிச்சிட்டு அழுக. தேங்க டாக்டர் டாக்டர்னு கத்துறான். டாக்டர் ஓடி வந்து அப்படியே உங்கள் பல்ஸை பார்த்துட்டு சாரி சார் அப்படிங்கிறாங்க. அவனால் முடியல. அப்படியே உங்களை எடுத்து நெஞ்சோடு அனுப்பிச்சிட்டு ஏன்டி போனேன்? எவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன், எதுவுமே உன் காதில் வாங்காமல் போயிட்டல்ல. என்ன நீ மதிக்கவே இல்லைல்ல, என் காதில் நீ புரிஞ்சுக்கல, என்னை விட்டுட்டு போயிட்டேன். இப்போ இருப்பேன். சாரிடி, உனக்கு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். உன்னை எவ்வளவோ பேசியிருக்கேன், அப்போ வலிக்கலை, இப்போ வலிக்குதுடி, எனக்கு இங்கே வலிக்குதுடி அப்படின்னு கையை பிடிச்சி அப்படியே கணத்தில் அடிச்சிட்டு ஏன்டி என்னை விட்டு போனேன், இந்த பாவி கூடலாம் வாழவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியாடி? ஆமாடி, நான் ஒரு அசிங்கண்டி, பொண்ணுங்களோட ஜாலியாக சுற்றிட்டு இருந்தவன் தான். என்றைக்கு உன்னை பார்த்தனோ அப்போ தாண்டி உண்மையான காதலையே உணர்ந்தேன். ஏனோ கொல்லணும்னு வந்து என்னால் அது பண்ண முடியல. ஏன்னா நீ என் மேலே காமிச்ச அன்பும் நான் உன் மேலே வச்சிருந்த பாசமும்
என்னையும் அறியாமல் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்டி. எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறியா? என்னால் முடியலை ஹீரா, ப்ளீஸ் டி வந்துடுடி, ப்ளீஸ் டி. இல்லை என்னை உன் கூட கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு அவன் புலம்பிட்டு எதாவது பண்ணிக்கலான்னு பார்க்க டக்குன்னு லூனா கைப்பிடிச்சு, மாமா என்ன பண்ணுறீங்க, கையை விட, எனக்கு ஹீரான்ட்ட போகணும். அவங்க அம்மாவோ, கண்ணா நீ பண்ணாத, அவள் கடைசி ஆசையாக அவங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி நீங்கள் ப்ராமிஸ் வாங்கினதா சொல்லியிருப்பீங்க. ஆமாம், அவளே இல்லை, அந்த ப்ராமிஸ் என்னால் அவள் இல்லாத உலகத்தில் இருக்க முடியாது அப்படின்ட்டு அவன் எதோ பண்ணிக்க ட்ரை பண்ணேன். ஒரு வழியான எல்லாம் காம் பண்ணுறாங்க. உங்கள் அக்கா நான் இறுதி சடங்கு பண்ணிட்டு வீட்டில் வந்து உங்கள் ஃபோட்டோ முன்னாடி அப்படியே உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கான். அவனாலையும் மன்னிக்க முடியல, அவ்வளோ குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் கண்ணை தழைச்சிட்டு, உனக்காக நான் வாழ்கிறேன், உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தையாவது காப்பாற்றுறேன், நீ சொன்ன மாதிரி உன் ட்ரஸ்ட்டையும் உன் ஒர்க்கஸையும் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறான். அவனுக்குன்னு ஒரு லைஃப் இனிமேல் இல்லை, இவன் மட்டும்தான் அப்படின்னு லூனாட்ட கூட கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டான். என் லவ் அவள் மட்டும்தான், இனிமேல் அவளுக்காக மட்டும்தான் நான் வாழப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அந்த சொத்தை பராமரிச்சுட்டு அப்படியே அவன் லைஃப்பை வந்து லீட் பண்ணுறான். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பேட் எண்டிங் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.